யாருடைய உடம்புல ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்களோ அந்த உடம்பு பரிசுத்த ஆலயமா இருக்கும். அந்த உடம்பு ஆவியானவர் பயன்படுத்துவார். அந்த உடம்பு மூலமா தேங்க் யூ லார்ட், அவர்கள் வியாதியஸ்தர்கள் கைகளை வைக்கும் பொழுது அவங்க சொஸ்தமாவார்கள். அவங்க அற்புதம் செய்யற சக்தியை பார்க்கறாங்க. அவங்க அற்புத அடையாளமா மாறுறாங்க. உங்க செய்த பாவத்திற்கு உங்களுக்கு தண்டனை வராது. உங்க வீட்டுல தேவ கோபம் வராது. உங்க வீட்டுல தேவ தண்டனை வராது. இல்ல இப்படி சொல்றதுனால உங்க குடும்பம் விடுதலை ஆகுது. உங்க குடும்பம் காப்பாற்றப்படுது. தேவ கோபம் உங்க வீட்டுல வராது. சங்கார தூதன் உங்க வீட்டை கடந்து போவான். குடும்பத்தை வளரச் செய்வார். உங்க தொழிலை வளரச் செய்வார். உங்கள் வியாபாரத்தை வளரச் செய்வார். தளரச் செய்ய மாட்டார். தளரச் செய்ய மாட்டார். உங்க பிள்ளைகளை வளரச் செய்வார். உங்களுடைய பொருளாதாரத்தை வளரச் செய்வார். பரிசுத்தத்தை வளரச் செய்வார். நீதியின் செயல்களை வளரச் செய்வார். பைபிள்ல நிறைய இருக்குதெல்லாம் சத்தியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே எழுதி இருக்கிறதோ அதுதான் சத்தியம். சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விட மாட்டேன். விட்டு விட மாட்டேன். நீங்க தாயின் கரையில் உருவாகும் முன்னே உங்க பேர் தான் வச்சாரு. பேர் வச்சு உங்களை அழைச்சாரு. ஆனா உலக தோட்டத்துக்கு முன்னே உங்களை கண்டார். உங்களை முன் அறிந்தார். நீங்கள் தேவனால் முன் அறியப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். யாருக்காவது பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னா கஷ்டப்பட்டு உருள வேண்டாம், கஷ்டப்பட்டு கத்த வேண்டாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது என்னை பரிசுத்தாவினால் நிரப்புன்னு சொல்லுங்க. அவர் நிரப்புவார். அவர் நிரப்புவார். அவர் நிரப்புவார். அவர் நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. நான் 17 வயசுல பைபிளை 1 கொரிந்தியர் 10, 9, 10, 11, 12 வாசிக்கும் பொழுது விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்க, தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசாதீங்க, அதுக்குள்ள அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணு. இந்த வசனத்தை பார்த்த உடனே சாயங்காலம் மத்தியானம் காலையில் ஃபுல்லாக ஆராதனை கலந்துக்கிட்டு சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஆராதனைக்கு முன்னாடி பாஸ்டர் ரத்னம்பால் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு மேலே போய் திருநெல்வேலியில் சமாதானபுரம் சபையில் இருந்தாங்க, ஏஜி சர்ச்சில். மேலே போய் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, பைபிளில் வசனத்தை தீர்க்கதரிசனத்தை நாடுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை விரும்புங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன், அது விசுவாசிக்கு தான் எழுதியிருக்கு. ஸோ நான் இப்போ விசுவாசி தான், இதை நான் நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3/4 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு மாலையிலே அந்த தீர்க்கதரிசன வரத்தை தேவன் தந்தார். ஹல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற இந்த தீர்க்கதரிசன பெருவிழாவில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தீர்க்கதரிசன வரம் வேண்டுமோ இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சோக்கிங் இன் த க்ளோரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மகிமையில் கொஞ்சம் முங்கி கிடக்கணும். ஆமே. உங்கள் ஸ்டைலில் சொல்கிறேன்னே, பால் கொலக்கட்டைன்னு ஒன்று செய்கிறீங்கல்ல, என்ன முழுக்கிய நீங்கள் ஓவர் ஸ்பிரிச்சுவலாக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். குலோப் ஜாம் அதுவும் தெரியும்ல, அந்த ஜாமில் குலோப் எவ்வளோ நேரம் முங்கி கிடக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கொலக்கட்டையில் பாலில் அந்த கொலக்கட்டை, தேங்காய் பாலில் அந்த கொலக்கட்டை எவ்வளோ நேரம் முங்கி கிடக்குதோ அந்த கொலக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் அது யார் சாப்பிட்றா எனக்கு தெரியலை. இந்த மாதிரி தேவ மகிமையில் விழுந்து கடந்தீங்கன்னா உடனே எந்திக்கக்கூடாது. நாங்கள்லாம் பல மணி நேரம் இந்த மகிமையில் இதுக்காக பல ஆயிரம் செலவு பண்ணி பல ஊர்களுக்கு போய் காத்து கிடந்து இந்த ஊழியக்காரன் கூப்பிடுவாரா, கர்த்தருடைய மகிமை வராதானா அழுதுகிட்டே இருப்பேன். இந்த போகிறோமான்னு கர்த்தர் கரெக்டாக கூப்பிட்டுருவார் பாருங்க. ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் அவர் பசியுள்ள ஆத்துமாவே அவர் திருப்தியாக்கும். பாருங்களேன், அதனால தான் ஜெய்சன் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. தெரியல ஏன் இந்த பையன், நான் அவங்க பையன் நினச்சிட்டேன். அவங்க கூட ஒட்டிக்கிட்டே நின்னான்னா அவங்க லேப்டாப்பை பார்க்கணுன்னு வந்திருக்கான். சரி 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 சரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே இந்த தீர்க்கதரிசன வரம் வேலை செய்யும். தீர்க்கதரிசன பெருவிழான்னு மகன் பேர் வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் எந்திக்காதீங்க, சரியா? சும்மா எந்திக்கக்கூடாது எல்லாரும். நம்ம செம்மறி ஆடு கூட்டம் மாதிரி ஒரு ஆடு போனால் அதே வழியில் போகக்கூடாது. உண்மையிலேயே எனக்கு தீர்க்கதரிசனம் வரம் சொல்ல மட்டும் எந்திக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த வரம் இன்றைக்கி ஆவியான தருவார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி தீர்க்கதரிசன வரம் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் 2 கையை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, பைபிள்லாம் கீழே வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன்னா,
எங்க அப்பா பிதாட்ட தவிர இந்த உலகத்துல யார்ட்டையும் போய் இப்படி கையேந்த மாட்டேன். என் அப்பாட்ட மட்டும் தான் என் கை இப்படி வைப்பேன். ஏன்னா எங்க அப்பாட்ட மட்டும் தான் நான் கேட்பேன் உரிமையா. இது எங்க அப்பா வீடு, இது எங்க அப்பா வீடு. நீங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ நீங்க மாறா. எத்தனை பேர் இந்த எஞ்சி நிக்கிறவங்க அன்றைய பாஷையில பேச முடியுமா? நீங்க பேச ஆரம்பிங்கள். நீக்ரா சனதன மனதின மனதன சமாந்தன மனதனமோ நமதன சகதன ஹந்தர போஷண ஹாந்தனமா நிமா சந்தின ஹந்தர போஷண மனமா. இதோ நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு ஆவியானவர் அர்த்தத்தை சொல்லுகிறார். அதை நான் சொல்லுகிறேன். காண்கிறவர்கள் அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இதுவே சத்தியம். பிசாசுக்கு வரும் பைத்தியம். காண்கிறவைகள் அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம். நீக்ரமா சாந்தனமே மனோத்தனமா ருபாஷாந்தனமே நினாஹந்தரமா ரிக்ரமே மனிஷாந்தனா காரோ சாந்தனா. ரூபன் இனி சாவதில்லை. ரூபன் அவன் மரணத்தை காண்பதில்லை. ரூபன் அவன் சாவதில்லை. நீக்ரமா சாந்தரமே காம்புரமோ மரஷாந்தனா. எல்லாரும் அந்நிய பாஷையில மேல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர்ட்ட கேளுங்க. ஓ thank you holy spirit, thank you holy spirit. இந்த இடத்துல ஓ அபிஷேகம் மட்டுமல்ல, வரங்கள் உள்ள சகோதரிகள் எழும்பி இருக்கிறாங்க, வரங்கள் உள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க, வரங்கள் உள்ள ஊழியர்கள் சபையில எழும்புறாங்க, வரங்கள் உள்ள விசுவாசிகள் இங்க எழும்புறாங்க. ஹalleluya. thank you thank you thank you jesus. நிப்ரமா சந்துனமா மஷகா ரிபனா ரஷந்தனா ஹந்துனா மபாஷா மிபாஷா நிகாமா ருபிஷா மனாஷா மேகானா ஹந்துனே நிமாரா நிமானா ஷஹாத்து மனாஷா நிமானா நிகானா நிகானா ரகஷா ருபாபா நிமானா ஹந்துரே மெமாஷா ரபஷா ரிகஷா நிமாஷா ரிகஷே ரபஷா ஹம்துனா மெகாஷா ரிகஷா ரியாஷா துராமா ஹந்துனே மெகாரா. ஓ தேங்க் யூ லார்ட். அட்மாஸ்பியர் மாறுது. tangible presence, tangible presence. உணரக்கூடிய தேவ பிரசன்னம் ஆவியின் வரங்களால், ஆவியின் கனியால் தேவன் சபையை நிரப்புகிறார், சபையை நிரப்புகிறார். நகஷே நிகஷா ரிபிஷா. கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். நீப்ரமா சந்துனமா ஹந்துனே கேகனா ரபஷாதானா மெஷாதா. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசன வரம், ஞான திருஷ்டி வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரம். ஓ thank you Lord. அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம், அற்புதம் செய்யும் சக்தி என்கிற வரம், வரம் வரம் வரம். ஆவியானவர் ஊற்றுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். ஷாத்தி ரிகா காந்துனகா ரேப்ரா மெஷிகானா ரபோஷி ஹா ருஷா ரிகா கனோஷா பரோஷா. thank you holy jesus. நிபாரா சந்துனா. தீர்க்க தரிசன வரங்கள், பற்பல பாஷைகளை பேசும் வரங்கள் இயேசுவின் நாமத்தில் சபையிலே ஊற்றப்படுகிறது. பற்பல பாஷைகளை பேசும் வரங்கள், பற்பல பாஷைகளை பேசும் வரங்கள், வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. உங்கள் வாய் கர்த்தரின் வாயாய் மாறும், உங்கள் கை கர்த்தரின் கை விளங்கும், உங்கள் கரங்களிலே கர்த்தரின் கிரியைகள் விளங்கும். இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். பிதாவே, இந்த சபை வல்லமையுடைய சபையாய் மாறுகிறது, எழுப்புதலை உண்டாக்குகிற சபையாய் மாறுகிறது, சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேசத்தின் தலைவர்களுக்கு ஜெபிக்கிற சபையாய் மாறுகிறது. ஹalleluya. மிஷனரிகளை அனுப்புகிற சபையாய் இந்த சபை மாறுகிறது. அரசியல் தலைவர்கள், ரட்சிக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள், தலைவிகள் இந்த சபையிலே எழும்புகிறார்கள். சமூக சேவகம் செய்கிறவர்கள் இந்த சபையிலே எழும்புகிறார்கள். தொழில் அதிபர்கள் இயேசுவின் நாமத்தில் சபையிலே எழும்புகிறார்கள். கிரிக்கெட் விளையாடுகிறவர்கள் இந்த சபையிலே எழும்புகிறார்கள். ஐடி கம்பெனி உரிமையாளர்கள் இந்த சபையிலே எழும்புகிறார்கள். மில் முதலாளிகள் இந்த சபையிலே இயேசுவின் நாமத்தில் எழும்புகிறார்கள். அநேக நன்றாய் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இந்த சபையிலே பிரகாசிக்கிறார்கள். மாஷஹாத்தனமா நிப்ரமா சாந்தனமேனா
நான் என்ன நம்பி வரலப்பா, உங்க ரத்தத்தை நம்பி ஊழியம் செய்யறேன். உங்க ரத்தத்தை உயர்த்துறேன், இயேசுடைய ரத்தத்தை உயர்த்துறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தங்களை காத்துக் கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கினை சுத்திகரிக்கும். ஓ, ஆபேலின் ரத்தம் காயினை பழி வாங்கும்படி கதறுகிறது. ஆனால் இயேசுடைய ரத்தமோ நமக்கு கிருபையை உண்டாக்கும்படி கதறுகிறது, நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கும்படி கதறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நாவுகள், அநேகருடைய நாவுகள் அக்கினி நெருப்பாய் ஆவியானவர் இறங்கி வருகிறார். அக்கினி நெருப்பாய் அவர் இருதயத்திலே நறுங்குண்டோரை அவர் குணமாக்குகிறார். அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவர் ரொம்ப உண்மையானவர். அவர் உண்மையானவர். அவர் நிஜம் தம்பி. நான் சொல்ற வார்த்தையை உள்வாங்கிட்டே இரு. அவர் நிஜம், கதை அல்ல. அவர் கதை அல்ல, அவர் நிஜம். உங்க கதையை மாத்துவார். உங்க கதையை மாத்துவார். சொல்லுங்க, என் கதையை மாத்துவார். இங்க இருக்கிற சில பேருடைய கதையை முடிக்கலான்னு சாத்தான் நினைக்கிறான். ஆனா உங்க கதையை மாற்ற ஆண்டவர் துடிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, என் சுய சித்தம் வேண்டாம், தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய என் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் சுய சித்தம் வேண்டாம், தேவ சித்தம் கேட்டு. சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய என் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் எப்படி ஊழியம் செஞ்சார் பார்த்தீங்களா? வசனத்துக்காக தான் நான் பேக்கில் வந்தேன். எனக்கு உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். ஜெபிக்காதவங்களுக்கும் நாங்கள் ஜெபிப்போம், கவலைப்படாதீங்க. ஆனால் நம்முடைய ஆவியானவர் நல்லவர். லூக்கா 4:18, அந்த ஏசாயா 61:2-3. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்க மேல இறங்கி உங்களுக்காக தான் அவர் ஊழியம் செய்வார். உங்களுக்குள்ள அவர் ஊழியம் செய்வார். இப்போ ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிற ஆவிக்குரியவங்க ஊழியர்கள் புரிஞ்சிருவீங்க. அந்த பகலின் குளிர்ச்சியான அந்த வேலையில இது கர்த்தரின் தோட்டமா மாத்துவேன்னு ஏசாயா 51:3 உங்களுக்கு பேசினார்ல, அப்படி அவர் தோட்டமாகி இந்த சபைக்குள்ள ஒரு இனிமையா உலாவிட்டு இருக்கிறாரு. இயேசு ஒரு இடத்துக்கு வந்தால், நீங்கள் விசுவாசித்தால் அற்புதங்கள் தாராளமாய் நடக்கும், ஏராளமாய் நடக்கும். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஒரு சில வசனங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா வசனம் இல்லை அப்படின்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே அப்படி யோவான் வாஸ்தவத்தில் யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி. சொல்லுங்க, அந்த வார்த்தை இல்லை, நீங்க அந்த வார்த்தை இல்லை, ஃபுல்லா சொல்லாம அந்த வார்த்தைங்க நீ அப்படி சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்போ நீங்க எல்லாம் மாம்சத்தில் வந்திருக்கீங்கல்ல, வேணா கிள்ளி பார்த்துக்கோங்க. மாம்சத்தில் தானே வந்திருக்கீங்க. ஆவியில் இருக்கிற நீங்க இந்த மாம்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆத்துமாவை உடையவர்களாய். இப்போ அந்த வார்த்தை உங்க மாம்சத்தில் வெளிப்பட காத்திருக்கிறார். அவர் வேலை. ஆவியானவருக்கு சரீரம் இல்லை, நம்மகிட்ட பரிசுத்த ஆவி இல்லை, அதை நிறைவேற்றுகிறார் பிதா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஏன் எழுதிக்குன்னு சொல்றேன் பாஸ்டர்ஸ் கவனிச்சுக்கோங்க, அது பெரிய வெளிப்பாடு. ஏன் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஆவியானவர் இந்த பூமியில வேலை செய்யறதுக்கு மண்ணிலிருந்து வந்தவன் மனிதன் அல்ல, மண்ணிலிருந்து வந்தது மனிதனுடைய உடல் மட்டுமே. புரியுதா? மண்ணிலிருந்து வந்தவன் முழு மனிதன் அல்ல. நம்முடைய ரூபத்தில் நம்முடைய சாயலில் மனிதனை உண்டாக்குவோமாக
அப்படின்னு சொன்னார்ல, அப்பதான் மனிதன் உண்டாயிட்டான். ஆனா தனக்குள் உண்டான அந்த மனிதனை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த இடத்துல அவனை தங்க வைக்க, அவருக்கு நிறைய வீடு. அவருடைய வீடு என்ன தெரியுமா? இந்த கவனிச்செல்லாம், இந்த ஒரு பூமி தான் அவருடைய வீடு. இந்த மாதிரி கோடி, இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான வீடு வச்சிருக்காரு. நீ புரியுதான்னு தெரியல. அதை பாஸ்டர் என்கிட்ட மைக் கொடுக்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியாதையும் பேச, நான் என்ன சொல்லணும்னு புரியுதா? தேவனுக்கு இந்த மாதிரி நிறைய கோள்கள் இருக்கு. அதில் ஒரு சின்ன கோளில் ஒன்று தான் இந்த பூமி. நீங்கள் அந்த மாதிரி யோசிங்க. நீங்கள் நிறைய நைட்டில் நட்சத்திரம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு சூரியன். அந்த ஒவ்வொரு சூரியனுக்கும் நிலா மாதிரி நிறைய, இந்த பூமி மாதிரி கோள்களும் துணைக்கோள்களும் இருக்குது. அதில் எதில் தங்க வைக்கலான்னு பிளான் பண்ண தேவன் சங்கீதம் 115 படி பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அந்த பூமியை மனுஷன் வைக்கணும்னு திட்டம் பண்ணிட்டு, அப்போ அந்த பூமியில் இந்த மனுஷன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு பூமிக்குரிய ஒரு சரீரம் தேவைன்னு சொல்லி, அதனால்தான் மண்ணை, இந்த பூமியில் இருக்கிற ரா மெட்டீரியல் என்னதுன்னா மண், அந்த மூலப்பொருளாகிய மண்ணை எடுத்து இந்த உடம்ப செஞ்சு அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவை உடைய சரீர மனிதனானான். அப்படி எழுதியிருக்கணும், அதனால புரியாம போச்சு. ஜீவ ஆத்துமாவை உடைய இந்த சரீரத்தின் மனிதனானான். ஹல்லேலூயா. இப்போ இந்த சரீர உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு வழியா கடவுள் வேலை செய்யணும் அப்படின்னா மாம்சம் தேவை. அதனால ஆவியானவர் மாம்சத்தை தேடுறாரு. இந்த மாம்சத்தை இந்த உடம்புல பிசாசுக்கும் ஆவி, அந்த பிசாசு வேலை செய்யறதுக்கு உடம்பு தேவை. இப்போ இந்த உடம்ப இப்படியே முந்தி வேற சாமி இப்படி ஆடினீங்களா கோயிலுக்கு, அது அந்த ஆவி. இப்போ பரிசுத்த ஆவி நிரம்புறீங்களா, இது பரிசுத்த ஆவி. இப்போ இந்த உடம்பு வேலை, இந்த பூமியில அசுத்தாவி வேலை செய்யறதுக்கு உடம்பு தேவை. இந்த பூமியில பரிசுத்தாவி வேலை செய்யறதுக்கு உடம்பு, ஏன்னா அவருக்கு உடம்பு இல்லை, உங்ககிட்ட பரிசுத்தாவி இல்லை. உங்களுக்கு புரியுதா? அதனால பரிசுத்த ஆவியானவரும் மாம்சமுடைய இந்த மனிதனும் சேர்ந்து பரலோகத்தின் வேலையை பூலோகத்தில் செய்யும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால உங்களை நிரப்பியிருக்கார். இதான் கிளாரிட்டி, இதான் தெளிவான சத்தியம். ஹல்லேலூயா. ஆனா பிசாசை பத்தி உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், மனுஷன் உடம்புக்குள்ள மட்டும் வர மாட்டான், மிருக உடம்புக்குள்ள வர்றான். பன்றிக்குள்ள போனானா இல்லையா? அதே போல தேவன் மிருகத்தை பயன்படுத்திருக்காரா இல்லையா? கழுதை. உங்களுக்கு சொல்லலப்பா, கழுதையை பயன்படுத்த சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? அப்போ பிசாசும் சரி தேவனும் சரி மனித உடம்பை மட்டும் இல்லை, இந்த மனித உடம்பை மட்டும் இல்லை, மிருகத்தின் உடம்பையும் பயன்படுத்த முடியும். அதனால சில மிருகங்களுக்குள்ள பிசாசு வந்த உடனே அதுக்கு எதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. சோ தேவன் உங்க சரீரத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த சரீரத்தை, என்ன பசிக்குதோ சொல்லுங்க, இந்த சரீரத்தை இயேசு இரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, இங்க பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, விலைக்கு வாங்கிட்டாரு. இந்த உடம்பு என்ன செஞ்சிட்டாரு? இரத்தத்தை கொடுத்து அதை நல்லா கழுவிட்டாரு. வாஸ்தவம்ல 1 Corinthians 2:16 இல்லையே? என்ன வசனம் வாஸ்தவம்? இந்த அவருடைய நாமத்தினாலும், அது எத்தனை வசனமா? அவருடைய நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்தாவினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அது எத்தனை வசனமா? 1 Corinthians 6:11. எம்மா என்ன அபிஷேகம் பாத்தியா உன்னை, அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தொட்டு. வெரி குட் பாப்பா, எல்லாரும் கை தட்டலாம். 1 Corinthians 6:11. அப்போ அவர் தம் 1 Corinthians 6:11 அவருடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்க என்ன பண்ணீங்க? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உடம்புல யாருக்கெல்லாம் வந்து தங்கணுமோ, நீங்க 1 Corinthians 3:16 படி, 1 Corinthians 6 படி இந்த சரீரம் ஆவியான தங்குற தேவாலயம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த உடம்பு ஆவியானவர் தங்குற தேவனுடைய ஆலயம். ஆமென்.
உங்களுக்கு புரியுதா? நீங்க சங்கீதம் 63:1 வாசிக்கும் பொழுது அதுல கடைசி பதிவு பாருங்க. சங்கீதம் 63:1 நினைக்கிறேன். அப்ப போடுங்க சங்கீதம் 63:1. அதுல கடைசி பகுதி பாருங்க. என் மாம்சமானது என்ன சொல்றாரு தாவீது? என் மாம்சம், ஹலோ சொல்லுங்க, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்குதே. உங்க ஆத்மா, அதுல சொல்றாரு ஆத்மாவும் வாஞ்சிக்குதேன்னு. ஆனா ஆத்மா மட்டும் இல்ல, உங்க உடம்பு ஆவியானவரை வாஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. யாருடைய உடம்புல ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்களோ அந்த உடம்பு பரிசுத்த ஆலயமா இருக்கும். அந்த உடம்பு ஆவியானவர் பயன்படுத்துவார். அந்த உடம்பு மூலமா, ஓ தேங்க் யூ லார்ட், அவர்கள் வியாதியஸ்தர்கள் கைகளை வைக்கும் பொழுது அவங்க சுஸ்தமாவார்கள். அவங்க அற்புதம் செய்யற சக்தியை பார்க்கறாங்க. அவங்க அற்புத அடையாளமா மாறுறாங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் என்னாச்சுமா? என் மாம்சமை வாஞ்சிக்குதே இல்லையா? கீழே 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 வாங்க. அது இந்த பாருங்க, என் உடலோ, என்ன அழகா எழுதிருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, என் உடலோ. இது தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு. என் உடலோ, எல்லாம் சொல்லுங்க, உமக்காக இயங்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்மா மட்டும் இல்ல. சொல்லுங்க, என் ஆத்மா மட்டும் இல்ல. எங்க இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் எந்த யூடியூப்லயோ எந்த புஸ்தகத்திலயோ படிக்கல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேள்வி கேட்டேன். கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சர்ச், அக்னி ஜுவாலை சபை, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட்டில் இருக்குது கன்னியாகுமரி. சின்ன வயசுல நிறைய செய்தி கொடுக்க நிறைய சபை கூப்பிடுவாங்க. இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வயசான பாஸ்டர், அந்த சபையில் 450 விசுவாசி உண்டு. சேரில், ஈஸி சேரில் படுத்து உட்காந்து, அவர் வயது முதிர்ந்த பாஸ்டர். இப்படி என் பிரசங்கத்தை கேட்கறதுக்காக அவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. முடிச்சோடனே கூப்பிட்டாரு. அவர் பெரிய மனுஷன்ல, போய் ஹானர் பண்ணேன். தம்பி நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன்னாரு. பெரிய தேவ மனுஷங்க எப்பவுமே நமக்கு தெரியாத நிறைய வெளிப்பாடு வச்சுருப்பாங்க. இந்த என் மாம்சம் வாஞ்சிக்குதுன்னு போட்டிருக்கு, என்ன அர்த்தம்னு கேட்டார். ஒன்றும் புரியல எனக்கு. முதல்ல அந்த வசனம் இருக்கானே தெரியாது. டபான்னு ஒரு கேள்வி கேட்காரு. ஆத்மா தேடுதுன்னு சொன்னால் எனக்கு புரியுது, என் மனசு உனக்கு இயங்குதுன்னு. அது எப்படி தம்பி மாம்சம் வந்து உமக்கு இயங்குதுன்னு சொல்கிறாரே, உண்மை வாஞ்சிக்குதுன்னு சொல்கிறாரே, என்ன அர்த்தம்னு கேட்டார். ஒன்றும் புரியல. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் பரிசுத்த ஆவியான அவர் சொன்னார், உனக்கு ஆன்சர் கிடைக்கும் போது எனக்கு வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது தேவனே அவர் அனுப்புனார், நான் நம்புகிறேன். ஒரு நாள் 5-6 வருஷம் கழிச்சு தான் ஆவியானது எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். உன்னுடைய உடம்பு என்னதுப்பான்னு கேட்டார். ஆவியான தங்குற தேவாலயம். உன் உடம்பு ஆவியானவரை தேடணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்க உடம்பை தேடுறாரு, நீங்க ஆவியான தேடுறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்க பரிசுத்தமா வாழ முடியும். வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைங்களும் பரிசுத்தமா வாழ முடியும். ப்ளீஸ், ஆவியான உங்ககிட்ட பேசுறாரு. ஆவியான உங்ககிட்ட பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க, என் உடம்பு பரிசுத்த ஆவியானவருக்காக இயங்குகிறது. இந்த உடம்பை ஆவியானவர் தன் வீடாக பயன்படுத்துவாராக, 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 பயன்படுத்துவாராக. ஜெடன் சொல்லு, பயன்படுத்துவாராக. ஜாஸ்பர் சொல்லு, பயன்படுத்துவாராக. இன்பா சொல்லு, பயன்படுத்துவாராக. சொல்லு சொல்லு. சேலஞ்ச் பண்றேன். இந்த வெளிப்பாட்டில் யாரு போறீங்களோ, உங்க மினிஸ்ட்ரி, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை பயங்கர செழிப்புக்குள்ள போயிடும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த உடம்பு ஏதோ ஆவி மட்டும் முக்கியம் இல்லை, ஆத்மா மட்டும் முக்கியம் இல்லை. இந்த உடல் ஆவியானவரை ஏங்கணும். ஆமென். அதனால தாங்க ஃபாதர் பெர்பான்ஸ் பாடுறார், என் உடல் உமக்கே சொந்தம், என் உள்ளமும் உடலும் உமக்காக இயங்குதையா. என் உள்ளமும் என் உடலும். அப்போ உங்களுக்கு வேற ஒரு இயக்கம் வராது. இந்த உடல் ஆவியானவரை வாஞ்சிக்கட்டும். ஆவியானவர் இந்த பூமியில வேலை செய்வதற்கு உங்க கையை கேட்காரு. ஆவியானவர் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு உங்க வாயை கேட்கிறாரு. ஆவியான் தான் ஜன்னலா பயன்படுத்துவதற்கு மகனுடைய கண்ணை கேட்கிறாரு. ஆவியானவர் காதை கேட்கிறாரு. என் சத்தத்தை, என் பிதாவின் சத்தத்தை, என் நேசர் இயேசுவின் சத்தத்தை கேட்கறதுக்கு ஆவியின் காதை கேட்கிறாரு.
ஹல்லேலூயா. இல்லை, நீங்கள் ரொம்ப இந்த சபை ஆவியானுடைய வரங்கள் செயல்படுகிற ஒரு சபையாய் மாறும் பொழுது சவால் விடுகிறேன், ஆயிரமான ஆத்துமாக்கள் உங்கள் சபைக்கு கட்டாயம் வருவாங்க. இதில் வேற கூகுள் வேற, காட் சாட்ச் இருக்கா இல்லையா, கூகுள் சாட்ச் இருக்குது. ஸோ இன்றைக்கி செய்திக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. யார் செய்தியை கேட்பாங்கன்னு செய்தியாளர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன் என்னன்னா, பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள். ஜனங்கள், நான் எல்லா ஊழிய காட்டி அதை தான் பேசுகிறேன். பிரசங்கத்தோடு நிறுத்தாதீங்க. இன்னைக்கு ஏன் இவங்கெல்லாம் ஹீல் ஆகுறாங்க, ஹோலி ஸ்பிரிட் ஏன் இப்படி மூவ் ஆகுறாங்க? நீங்கள் விரும்புனீங்கன்னா அநேகர் ஆறுதல் அளிக்க உங்களை பயன்படுத்துவார். இந்த சபைக்கு ஆறுதலுக்காக ஒரு கூட்டம் வரும். பாவத்தின் அடிமைத்தனம் முறிக்க ஒரு கூட்டம் இந்த சபைக்கு வரும். கர்த்தரை நீ உயர்த்த மாட்டாரான்னு தேடி ஒரு கூட்டம் வரும். உண்மையான இறைவனை அறிய மாட்டேனேன்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும். நான் ஒரு அநாதன் நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்காராமே, உங்க தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடலாமாமே? அப்படி எந்த தெய்வத்தை அல்லாஹ்வை நான் அப்பான்னு கூப்பிட முடியாது, எந்த தெய்வத்தை நான் அப்பான்னு கூப்பிட முடியாது. உங்க தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடலாமே? ஆமா, கூப்பிடலாம். என்னை ரொம்ப டச் பண்ண சுவிசேஷம் வேற ஒண்ணுமே இல்லை. I dare to call him as father is my Jehovah God. என்னை வேற சத்தியம் தொடல தங்கச்சி, அக்கா, அண்ணா. எனக்கு அப்பா இருந்தும் அப்பாவுடைய அன்பு கிடைக்கல. என்னுடைய 13 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு அப்பாவுடைய அன்பே கிடையாது. அப்பா இருக்கும்போது பெங்களூர்ல இருந்தாங்க. 3 வருஷம் தான் எங்கள் கூட இருந்தாங்க. அதுவும் ஃபுல்லாக வியாதி, இறந்து போனாங்க என் கண் முன்னாடி அரசாங்க ஆஸ்பத்திரியில். உங்களுக்கு புரியுதா? ஆனால் என்னை தொட்ட சுவிசேஷம், உனக்கு ஆண்டவர் பணம் தருவார், உனக்கு அதை தருவார், அதெல்லாம் எனக்கு டச் பண்ணவே இல்லை. I dare to call him as father. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவரை பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தாராம். ஹலோ, அது எப்படிங்க பிள்ளைக்கு அதிகாரம்? பிள்ளையும் அதிகாரத்தை எப்படிங்க கனெக்ட் பண்றாரு? நான் சர்வ அதிகாரி, நான் சர்வ வல்லவர், நான் சர்வ ஞானி, ஆனால் நான் சாவாமை உடையவர், நானே அல்பா, நானே ஒமேகா, நானே ஆதி அந்தம், நான் தொடக்கம் முடிவுமா இருக்கிறேன், நான் இருந்தவர், நான் இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். ஆனா நீ என் மேல விசுவாசம் வச்சினா நீ யாரு? என்னை அப்பான்னு நீ கூப்பிடலாம். ஹல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிறோம் 8வது அதிகாரத்துல 14-15, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகார புத்திரரின் ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாட் இஸ் த மீனிங் ஃபார் சுவிகார புத்திரர்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பெந்தகோஸ்து பைபிள் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேத்தலிக்ல இருந்து ரசிக்கப்பட்டேன். இந்த சுவிகாரம், எனக்கு பணியாரம் தெரியும், சுவிகாரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்பதான் என்ன சுவிகாரம் பாஸ்டர் என்ன சொல்லுவார்? சுவிகார புத்திரர். இப்படிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துல. சுவிகார புத்தர் கேட்டு போயிட்டே ஊழியக்காரருக்கு எதிராக எதுவும் பேசாது, இப்படியே சொல்லி நாங்கள் வாழ்ந்துட்டோம். இப்படிலாம் நாங்கள் இப்படி ஒரு பாஸ்டர்லாம் உங்களுக்கு கிடைக்காதுக்கு தான் சொன்னால் ரொம்ப பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு விளக்க உரையும் கிடையாது. அப்போ எங்கே காகுல், யூடியூப், சிடியூப், மை டியூப், ஒரு டியூபும் கிடையாது. வாசிக்கவே நிறைய பேருக்கு தெரியாது சார். ஸோ அந்த நாட்களில் சத்தியத்துக்கு ஒரு 2 சத்தியம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஏங்கணும் தெரியுமா? அப்போ தான் சாம் ஜோதரை கொஞ்சம் புக் எழுத ஆரம்பித்தார். உங்களுக்கு புரியுதா? 2 மண்ணான்னு போட்டார். எனக்கு வெளிப்பாடு கிடைக்கி, மண்ணாவை புசித்தல் மனித்தார்கள், இவர் என்ன 2 மண்ணான்னு போடுறாரு? அதனால் 2 அப்பம் அவர் கரெக்டா. சார் நிறைய பேர் 2 மண்ணான்னு போட்டாங்க, அவர் மட்டும் தான் 2 கரெக்டாக போட்டார். ஏன்னா அவருக்கு சத்தியம் தெரிஞ்சுது. ஏங்க நிறைய பேர் இன்றைக்குள்ள மண்ணாவை தாரணும், நீ மண்ணா போயிருவ. மண்ணாவை கேட்காதீங்க, மண்ணாவை புசித்தவர்கள் என்ன இப்போ சொல்லுங்க தைரியமா? ஏன் பயப்படுதிய? மண்ணாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். அதனால டெய்லி மண்ணா கேட்காதீங்கப்பா, எல்லாரும் டெய்லி பிரெட் கேளுங்க. இயேசு சொல்லி கொடுத்தார், அனுதின மன்னாவை தாரும் இல்லை, அனுதின டெய்லி பிரெட். ஆமேன். கொஞ்சம் தாங்க சத்தியம் வெளியே வரும். அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சவர் அவர், அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் புக்காக வாசு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவார். அந்த மனுஷன் மூலம் தான் கொஞ்சம் சத்தியம், இந்த பாலி அங்கிச்சோ டேவிட்டி அங்கிச்சோலாம் தெரிஞ்சுது. இல்லைன்னா இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு மட்டும் தான் நிறைய விஷயம் தெரியும். ஆமாம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறார். நீங்க யாருன்னு தெரியுதா? அவர் அப்பா பிதான்னு கூப்பிடுற ஒரு அதிகாரம். அப்படின்னா நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. ஆமென். சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளை?
இந்த உலக அப்பா சில நேரம் டப்பாவாக இருப்பார், சில நேரம் பப்பாவாக இருப்பார். அவருக்கு சிலது முடியலன்னு அழுதுட்டு இருப்பார். இந்த குரங்கு கையில் இந்த கிளியை கொடுத்துட்டோமேன்னு நிறைய அப்பா அம்மார்கள் அழுறாங்க. ஐயோ இவன்கிட்ட போய் என் பிள்ளை மாட்டிச்சு. சில அப்பா அம்மா தான் சந்தோஷமா இருக்காங்க, நல்ல வேலை நல்ல மருமகன் என் வீட்டில். ஆனால் பரலோக அப்பா ஒரு நாளும் கவலைப்பட்டு கன்னத்தில் கை வச்சு என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியலன்னு அழுற இடத்துல அவர் இல்லை. அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அவர் அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர். அவர் எந்த அளவுக்கு உங்க மேல ஆழமான பாசம் வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எந்த அளவுக்கு உங்க மேல அகலமான அன்பை வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு இல்லாததை இருக்கிறதே போல அழைத்து அப்படி கொடுக்கிறார். புரியுதா? எங்க அப்பா பிதா என் உலக அப்பா போல சீப்பை வச்சு என்னை அடிக்கிறது சீப்பா போயிட்டாரு சீக்கிரமா. ஆனா என் பரலோக அப்பா நான் வாங்க வேண்டிய அடியை என் மகன் தம் மகன் இயேசுட்ட கொடுத்துரு. என் மகன் ஜீசஸ் அடி வாங்கிட்டாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அடி வாங்காத. ஹல்லேலூயா. ஏசாயா 51 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அப்படின்னா தண்டனை அவர் மேல் விழுந்தது. உங்களை குற்ற உணர்வுலேருந்து மட்டும் ஆண்டவர் விடுவிக்கல, உங்கள் குற்றத்துக்கு நீங்க அடைய வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். உங்கள் செய்த பாவத்திற்கு உங்களுக்கு தண்டனை வராது, உங்க வீட்டில் தேவ கோபம் வராது, உங்க வீட்டில் தேவ தண்டனை வராது. இல்ல இப்படி சொல்றதுனால உங்க குடும்பம் விடுதலை ஆகுது, உங்க குடும்பம் காப்பாற்றப்படுது. தேவ கோபம் உங்க வீட்டில் வராது. சங்கார தூதன் உங்க வீட்டை கடந்து போவான். உங்க வீட்டை யாரும் அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை யாரும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் கண்மணியை போல காப்பேன், நான் உன்னை கண்ணின் மணியை போல காப்பேன். ஆமென் ஆமென். உங்களுக்கு ஒரு அன்புள்ள அப்பா இருக்கிறாங்க. அதே அன்புள்ள அப்பா எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றலுடைய ஒரு அப்பா. நிலங்களை வாங்குவீர்கள், தேவனுடைய வீடுகளை கட்டுவீர்கள், கடன்களை அடைப்பீர்கள், கடன்கள் மற்றும் கொடுப்பீர்கள். நீங்களோ கடன் இல்லாமல் வாழ்வீர்கள், தாழ மாட்டீர்கள். பிள்ளி சூனியம் பள்ளி சூனியம் எந்த செய்வினை எதுவும் உங்களுக்கு சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 nothing shall means hurt you. இந்த விடுதலை நேரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த டெலிவரன்ஸ் நேரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த விடுதலையின் அபிஷேக நேரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்க பையனை எதுவும் இயேசுவின் நாமத்தில் சேதப்படுத்தாது, உங்க பாஸ்டரை எதுவும் சேதப்படுத்தாது, உங்க பாஸ்டர் மாவை எதுவும் சேதப்படுத்தாது, உங்க பெரிய பாஸ்டரை எதுவும் சேதப்படுத்தாது, உங்க பாஸ்டருடைய குடும்பத்தை எதுவும் சேதப்படுத்தாது, உங்க சபை மூப்பர்களை எதுவும் சேதப்படுத்தாது. ஒன்றும் 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 உங்களை சேதப்படுத்தாது படுத்தாது படுத்தாது. இந்த சர்ச்சில் குழந்தை மரணங்கள் இருக்காது இயேசுவின் நாமத்தினால. இந்த போதருடைய கரங்கள், ஓ thank you Lord, குழந்தைகளை அடக்கம் செய்யாது. இந்த போதருடைய கரங்கள் வாலிபர்களை அடக்கம் செய்யாது. இந்த போதருடைய கரங்கள் வீடுகளை பிரதிஷ்டை செய்யும். இந்த போதருடைய கரங்கள் குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கரங்கள் திருமணங்களை நடத்தி வைக்கும், சொந்த நிலங்களை பிரதிஷ்டை செய்யும், சொந்த வீடுகளை பிரதிஷ்டை செய்யும், சொந்த கம்பெனிகளை பிரதிஷ்டை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் the deliverance time, this is a time of deliverance. Oh, thank you Holy Spirit, in the name of Jesus. What I am speaking, hallelujah, God will do it, God will do it. கதான் பேசுகிறதை கர்த்தர் செய்வார். அவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால், அவருடைய அன்பினால், அவருடைய மகிமையினால் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. அப்படி சொல்லி நீங்க விடுதலை ஆயிட்டே இருங்க. ஆமென். உங்க குடும்பத்தில் ஒரு சேதமும் வராது. இல்ல உங்க குடும்பத்தில் ஒரு சேதமும் வராது. நான் சொல்லல, லூக்கா 10:19 சொல்லுது, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். சொல்லுங்க, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சதா காலங்களிலும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்க கூட இருப்பார். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருப்பார். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிட்டா? உங்களை அவர் நீதிமானாய் ஆக்கி அவர் செழிக்க செய்கிற தேவன். ஆமென். இன்னும் 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம்.
எபேசியர் 1வது அதிகாரம் 4 வாசிச்சிட்டோம். 5வது வசனம். எபேசியர் 1:5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த சுவிகார புத்திரர் அப்படின்னா மெச்சூர்டு சன், முதிர்ச்சி அடைஞ்ச பிள்ளை. உங்க பாஸ்டர் அதெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தமிழ் சமகால மொழிக்குள்ள ஆச்சரியமாக எழுதியிருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த 5வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொந்த பிள்ளைகளாக்கி கொள்ள நம்மை முன்குறித்தார். சுவிகார புத்திரன் இதெல்லாம் என்ன புரியல பார்த்தீங்களா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டா இல்லை சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் சொல்லுங்க, தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தத்து பிள்ளையா சொந்த பிள்ளையா? என்ன பிள்ளை? உங்களை என்ன செஞ்சிட்டாராம்? பிள்ளைகளை ஆக்கி கொள்ள உங்களை என்ன செஞ்சாராம்? முன்னாடியே குறிச்சிட்டாருங்க. உங்களை முன்னாடியே குறிச்சிட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னமே அதெல்லாம் எழுதுறாரு 4வது வசனத்துல. நீங்க யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளையா, சொந்த பிள்ளையா உங்களை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப சொல்லுங்க, உங்களை எப்படி தொட விடுவாரு? உங்களை எம்எல்ஏ மகனை தொட்டுருவீங்களா? உங்களை கலெக்டர் பொண்ணை நீங்க தொட்டுருவீங்களா? யோசித்து பாருங்க. பாருண்ணா, நதமான தேவனுடைய பிள்ளை போல நீங்க நல்லா இருப்பீங்க. ஓரளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. உடைய சித்தத்தின்படி நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்து பாருங்க, இதை அவர் தமது சித்தத்தின்படியையும் வேண்டாம் வெறுப்புல செய்யல, சித்தத்தின்படி செய்தார், விருப்பத்தின்படி செய்தார். அடுத்தது 6வது வசனம். தாம் அன்பு செலுத்திய கிறிஸ்துவில் நமக்கு இலவசமாய் வழங்கப்பட்டுள்ள இந்த மகிமையான கிருபை நிமித்தம் இறைவனை, ஆச்சரியமா தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் 2020 ஆங்கில பைபிள் வாசிக்கணும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்கள் திறக்கப்படும். பைபிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். சத்தியம் உங்களுக்கு சாத்தியமாயிரும். தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். டிசிவி, தமிழ் சமகால மொழிபெயர்ப்பு. பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. தான் அன்பு செலுத்திய கிறிஸ்துவில் நமக்கு இலவசமாய் வழங்கப்பட்டுள்ள என்ன கிருபை? மகிமையான கிருபை. சொல்லுங்க, மகிமையான கிருபை. கிருபை நிமித்தம் இறைவன் என்ன செய்யணுமா? உங்க மேல என்ன கிருபை இருக்கு தெரியுமா? என் கிருபை உனக்கு போது மட்டும் இல்ல, உங்க மேல மகிமையான கிருபை. என்ன வேர்டு பாருங்க, என்ன வேர்டு பாருங்க, மகிமையா. அதனால நீங்க மகிமையா இருக்கிறீங்க. ஹலோ, நீங்க ஏன் மகிமையா இருக்கிறீங்க? உங்க மேல மகிமையான கிருபை இருக்கு. புரிஞ்சிட்டா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சாதாரணமா நம்ம வாழ்வீங்களா? புரியுதா? அததான் 7வது வசனம் சொல்றாரு. கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன உண்டு? அது இறைவனுடைய கிருபையின் நிறைவிலிருந்து கிடைக்கும் மன்னிப்பு. சோ உங்க ரத்தம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னா, உங்க பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னா, இயேசு சிந்திய ரத்தம். நான் ஒண்ணு தெளிவா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்னன்னா, யாரையா நான் கொலை பண்ணியிருக்கேன், என்னைய பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சுயமான நீதிகளை காமிக்கிறாங்க. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தம் ஒண்ணுமே இல்லை. புதிய ஏற்பாட்டிலேயே பார்த்தீங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, யாரு தேவனை தரிசனம் கண்டாங்களோ, பைபிளை போட்டிருக்கு தானியேல் நட்டுங்கனானா. புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, யோவான் ஸ்நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல தரிசனம் பார்க்கிறார், நட்டுங்கிறாரு. ஏதோ கிரேஸு, ஏதோ லவ் சொல்றேன். உண்மையான தேவனுடைய பிரசனத்தை அனுபவிச்சவங்க, ரியலா தேவனை பார்த்தவங்க, தரிசிச்சவங்க சொல்ற மாதிரிலாம் விளையாட்டு கிடையாது. நீ யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாஸ்து பாருங்க, நிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை, கால் போடுற கூட. அப்போ அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி யாருமே பரிசுத்தம் கிடையாது. ஒரு சாட்சி சொல்றேன். ஆண்ட்ரூ உமக்குன்னு ஒரு தேவ மனிதர் இருக்கிறாரு, இப்போ உயிரோடு இருக்காரு.
அவர் 11 வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அந்த விதமான இந்த வாலிப வயது பாவங்களை சொல்லல. அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தவான் அப்படின்னா, காஃபி குடிச்சாலே பாவம் சொல்லி காஃபியே குடிக்காதவர். பாஸ்டர் ஆண்ட்ரூ மக் காஃபி குடிச்சா பாவம் சொல்லி காஃபியே குடிக்கல. கூட்டு பரிசுத்தவான். அவர் சொல்றாரு, நான் கெட்டவாய் பேசினதே இல்லை, நான் 11 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவர் சொல்றார், 11 மாசமா 11 மாசமா இப்படி ஒரு நீண்ட காலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அன்பின் பிரசன்னத்துல வாழ்றார். அதான் ஏசாயா ரேமியா தேவனை தரிசித்த பொழுது நான் அசுத்த உதறுவலன்னு கத்துனாங்க. என்ன அர்த்தம் தெரியுதா? அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஐயோ நான் நீதிமான்னு நினைச்சேன், நான் கர்த்தருக்கு பயந்த புள்ள நினைச்சேன். அவர் பரிசுத்தத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரூ மக் சொல்றார், நான் ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு பெரியவன். 3 தடவை பைபிள்ல சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னா நிவேதா நிவேதா பால் பால் மோர் தயிர் அப்படின்னு ஒரு கூட்டிட்டு இருக்குல்ல. சாரி கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு தான். அம்மா வருத்தப்படாதீங்க, பார்த்து கவனிச்சு அனுப்புங்க. சிரிக்கவே மாட்டேங்கணும் ஐயா. அவங்க பாருங்களேன், அக்கா ஏதோ உங்க பேரை 3 தடவை, உங்க பேர் என்னக்கா? உங்க பேர் தான்க்கா. என்னது? ஓ அது ஜான்சி, நீ டெய்சி. ஓகே. டிஎல் ஆஸ்பனுடைய துணைவியார் பெயர் டெய்சி. உலகம் ஃபுல்லாக தேவன் பயன்படுத்தின அருமையான கப்புள்ஸ். அதே போல தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. பாருங்க, 3 தடவை டெய்சி 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 சாமுவேல் இப்படிலாம் கூட்டிட்டு இருக்கல. என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆவியான வெளிப்படுத்தினா. பரிசுத்தர், 2வது தடவை பரிசுத்தர்னா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தர், 3வது தடவை பரிசுத்தன் வர வார்த்தை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தர், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தர். புரிஞ்சுதா? வெளிப்பாடு புரியுதா மோனே? சும்மா பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த பேர் இல்ல, ரஃபேல் ரஃபேல் அது இல்ல, சாம் சாம் அது இல்ல, பரிசுத்தர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தர். இப்படி சொல்றேன் மேக்ஸ் படிச்சவங்களுக்கு, பரிசுத்தம் பை த பவர் ஆஃப் கியூப். உங்களுக்கு புரியுதா? 3 உங்களுக்கு புரியுதா? பரிசுத்தரே பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தரே, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தர். அதனால உங்க யோக்கியமும் தள்ளி போடுங்க, உங்க அயோக்கியத்தையும் தள்ளி போடுங்க. அவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமா விழுந்து உங்க ரத்தம் நீதிமானாய் மாறிட்டு இந்த சபை வேற லெவலில் வந்துடும். இந்த சத்தியம் சூப்பரா ரிசீவ் பண்ணிட்டாங்களே. கலக்கிட்டீங்களே, என்ன எங்களை குறைச்சி நினைச்சீங்க மாதிரி நினைச்சிட்டீங்க, அந்த மாதிரி கை தட்டிட்டீங்க. இல்லை, இந்த சத்தியம் உங்களுக்கு இவ்வளவு ஆழமா புரியுதா? இப்படி சபையிலே புரியல. அதான் சொல்றேன், நல்ல பாச சபையில வளர்றது ரொம்ப நீங்க கிருபை பெற்றவங்க. பயங்கரமான பாசஸ்டா வளர்ந்தோம். கண்ணாடி தாங்களேன், நான் தந்துருவேன் திரும்பி. எங்க பாஸ்டர் மாதிரி நடிச்சுக்காம. ஏண்டா காலையில் ஆராதனைக்கு வரல? பாஸ்டரியா பாஸ்டரியா என்னடா ஆர்டர? சினிமாக்காரன் தோத்துருவான், வில்லை இனிமா எம்ஆர்ஆ தான் தோத்துருவான். பாஸ்டர் வராதவங்களையும் வாழ்த்தி வந்தவர்களையும் வாழ்த்தி. நான் தான் சொல்லுதேன், கொஞ்ச நாள் இந்த மாதிரி பாஸ்டர்கிட்ட ஒரு 2 வாரம் மட்டும் இருந்துட்டு கூட்டு வந்துடணும். 2 வாரம் அங்கே அனுப்பிட்டு நல்ல வேலை வந்துருங்க, திரும்ப சொல்லே வேண்டாம், ஓடி வந்துருவாங்க. என்னக்கா சொல்லிட்டக்கா சிரிக்க மாட்டீங்க மனசா? அப்பா அப்பா சபைக்கு வரும்போது தைரியமா வருவேன். நரக பிரசங்கியார், நரகத்தை தான் பிரசங்க பேர் நரக. செத்தா எங்க போவேன்? இப்படிதான் சைக்கிள், அப்பெல்லாம் எங்க பைக்கு, சைக்கிள் எடுக்கும் போதே நரகத்துக்கு போவேன், நரகத்துக்கு போயிடுவேன். இயேசுவே. வீட்டில் போனோடனே அம்மாட்ட சல்லுன்னு விழுவேன். கேட்பாங்க, என்னடா ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு நோஜியா வந்திருக்க? ஏஜில தான் சொல்லி, சாரி ஏஜி சொல்லிட்டேனோ, கோச்சுக்கிட்டாங்க தங்கச்சி. பயம் சொல்லுதையா, கூட்டியே பேசல, நல்ல தைரியமா போவேன். கடவுளே சொல்ல மாட்டாங்க, நரகம் சாபம் ஆசீர்வாதம் ஹல்லேலூயா. அப்பா நல்லா மிமிக்ரி பண்ணுவேன் கொஞ்சம்.
எங்க அண்ணன் ஒரு பக்கம் மிஷினரி தலைவர், என் காரியமா யார் போவார்? இந்த குரல் புரியும் நினைக்க பழைய ஆட்களுக்கு. வடக்கே அழிகிறது, தெற்கே தேய்கிறது, என் காரியமா யார் போவார்? தம்பி, நான் உடனே ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, பீகாருக்கு வருகிறேன் அப்பா, உத்தரப்பிரதேஷ் லக்னோக்கு வருகிறேன் ஆண்டவர். லக் இருக்கோ இல்லையோ, லக்னோ. உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் இங்க அப்படியே மரத்துக்கு டைமை பார்த்துட்டீங்களோ, அப்படியே மண்டையை சொல்லிட்டேன். ஏசு நாமத்தில் யாரு கிளாக்கை பார்க்காம இருப்பார்களா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த நீங்க நிழல்ல இருக்கனால வெயிலுடைய அருமை தெரியல. நீங்க நிழல்ல இருக்கீங்க, உன்னதமானுடைய மறைவில் இருக்கீங்க, சர்வனுடைய நிழல்ல இருக்கீங்க. ஹல்லேலூயா. நாங்க அப்படி இல்லைன்றேன். அது பேர் தான் இந்த பெந்தகோஸ்து சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், கேத்தலிக்ல இருந்து ரட்சிக்கப்பட்டேன், அடுத்து பெந்தகோஸ்து சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். உள்ள போல என்னடா ஏய் ஒண்ணு வரங்கிரி, இப்ப வரங்கிரியே செய்யுது. அங்க 4 பேர் அழுதாங்க, அங்க கண்ணீர் விட்டு ஜெபி. என்னடா முழிக்கிற பாஸ்டர்? ஒண்ணு நானும் என்ன செய்ய? நம்ம கள்ளத்தனம் எவ்வளவு பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி சபைக்கு போல பாஸ்டரையா? அவங்களாம் உன்னை எப்ப பாரு என்ன தம்பி அழாம இருக்க, பைபிளை போட்டிருக்கு, இனி நீ அழுது கொண்டுறாய், அழுது ஜெபி. அந்த நேரம் பார்த்து பெர்பான்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டை போட்டுட்டாரு, விண்ணப்பத்தை கேட்டவர். அவர் எவ்வளவு பாட்டு, நல்ல பாட்டு போட்டிருக்காரு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாற வந்தோனே பாடணும்ல, சர்வ வல்லவர், அதெல்லாம் பாடிக்கலாம்ல. பிரியமானவனே பாடிக்கலாம், 6/8 பீட்டை போட்டு கலக்கிருக்கலாம்ல. எங்க அப்பா வீட்டில் அது பாட, அதை பாட மாட்டாங்க. அது யூத் கேம்ப், அது யூத் மீட்டிங். சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா விண்ணப்பத்தை கண்ணீரை ஐயோ, அந்த டைம்லாம் தெரியாது. நான் கூட்டியே பேசல, ஆவியானவர் இருக்கிறாரு. நான் கூட்டியே பேசல, ரொம்ப சொல்லல. ஏன்னா லைவ்ல கீழே போயிட்டு இருக்கனால நின்றுட்டா என்னன்னு தெரியல. ரொம்ப கொடுமைங்க. நல்லா போவேன், கன்ஃபியூஷன்ல வெளியே வருவேன், ஒண்ணுமே புரியாது. ஒண்ணு மட்டும் புரியும், எப்படியாவது தப்பி நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்கப்பா. என் ஹார்ட்ல வந்து கை வச்சு பாத்தீங்கன்னா, இந்த தம்பி அந்த தம்பி மாதிரி இருக்கும்போது டக் டக் லபக் டக் டக், ஐயோ இந்த பாவத்தை சிந்திச்சிட்டோம், ஐயோ அப்படி குற்ற உணர்வு குற்ற உணர்வு குற்ற உணர்வு, நான் பாவி. இதேதான் ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அதுல நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, இந்த மாதிரி வயலின் பாட்டு தான். ஒரே இந்த மாதிரி நிறைய சோகப்பாட்டா வச்சிருப்பாங்கங்க. சுத்திகரிப்பு கூட்டம், அது பேரு காத்திருப்பு கூட்டம். உங்களுக்கு புரியுதா? நான் கேட்பேன், என்னது சுத்திகரிப்பு கூட்டத்தில் சுத்தமாயிட்டோம்னா இவரே ரத்த சிந்தினார். தம்பி, பாஸ்டருக்கு விரோதமா நீ பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீ பயில் காலேஜ் படிச்சிருக்கியா? படிக்கல சார். சாபம் சாபம். நல்ல வேலைங்க சொன்னேன். நான் சொன்ன ஆண்டவர், இந்த லூசுத்தன கூட்டத்திலிருந்து நான் வெளியே வந்து எனக்கு வேண்டே வேண்டாம்ப்பா. 3 கேள்வி கேட்டேன் ஆண்டுட்டேன். முதல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? 2, இந்த கடவுள் உண்மையா இருந்தா இயேசுதான் உண்மையான தேவகுமாரனா? 3, நீர் என்னை மறந்துட்டீரா? அப்படி உண்மையான இயேசுவா நீ இருந்தீர்னா நீர் என்னை கைவிட்டீரா இல்லை நினைச்சிருக்கிறான்னு கேட்டேன். உண்மையிலே நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், கதறிட்டேன். சொன்னார் 1992 டிசம்பர் 26 12:15 உன் 16.5 வயதுல என் ஆவியானவர் உனக்கு வல்லமையாய் கொடுத்தேன். அது உண்மையா பொய்யான்னு கேட்டார். உனக்கு இருந்த ஒரு அந்தரங்க வியாதியை இன்ஸ்டன்டா சுகமாக்குனே விஷயத்தை கொடுக்கும்போது அது உண்மையா பொய்யான்னு கேட்டார். உண்மை. நீ அபிஷேகம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தைரியமா பைபிளை தூக்கிட்டு போனியே, வீட்டில் கொண்டாலும் சரி அடிச்சாலும் சரி, அது பொய்யா உண்மையான்னு கேட்டார். அது உண்மை. நீ பைபிளை திறந்து ஒண்ணுமே புரியாத இந்த பைபிளை சத்தியங்களை உனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தனே சத்திய ஆவியான மூலம், அது பொய்யா அது உண்மையான்னு கேட்டார். நீ சினிமா பார்க்குற அடிமையா இருந்தியே, பாலியல் பாவங்கள் அந்த 16 வயசுல அந்த லவ் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்து விடுதலையாகி பரிசுத்தமா நீ வாழ்ந்தியே,
அது உன்னாலயா, நான் கொடுத்த ஆவியானவராலையா? அந்த வாலிப வயதுல செய்ய வேண்டிய பாவத்தை செய்யாம என் சமூகத்தை தேடினியே, ஓம் பலத்திலையா, நான் தந்த ஆவியானவர. நீ கேட்ட 3 கேள்விக்கும் ஒரே அனுபவத்துல இதில் தந்திருக்க. நான் பரிசுத்தத்தை கொடுத்தது விசுவாசமா, உண்மையான அனுபவமான்னு கேட்டேன். டாடி, தட் இஸ் தி ரியல் ஸ்டோரி. ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் உண்மையான தெய்வம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ நேசிக்கிறேன், உனக்கு என் ஆவியை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபெய்த் எக்ஸ்பீரியன்ஸாக முடியறதில்ல. அது ஒரு இன்ஸ்டன்ட், அது ஒரு ஈவெண்ட், அது ஒரு நிகழ்வு. ஏதோ நான் விளையாட்டாக பேசி முடிச்சிடன்னு நினச்சிடாங்க. இந்த சாப்பிட்ற நேரம்னால கொஞ்சம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். சத்தியத்துக்கு நான் வரேன், தயவுசெய்து சொல்கிறது கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் பெறுறது ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி கிடையாது. இவங்களை கல்யாணம் முடித்தது ஒரு கற்பனையா, கனவா, உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வா? ஆவியான வர்றதும் அப்படிதான். கற்பனை அல்ல, அது கனவு குதிரை அல்ல. ஆவியானவர் வருவது ஒரு உண்மையான நிகழ்வு. தட் இஸ் ஒன் ஈவெண்ட். சரி, உங்களுக்கு கிறிஸ்டின் முறையில் கல்யாணம் முடிஞ்சதா அல்லது அதுக்கு தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்கள் கையை கிறிஸ்டின் முறையில் தான் கையை பிடிச்சிங்கள, அது உண்மையா கனவா, அது உண்மையிலே கையை பிடிச்சிங்களா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி கனவு கிடையாது, அது ஏதோ வெண்புறாம அப்படி இல்லை. உண்மையிலே ஆவியானவர் ஒரு நபர் உங்களுக்குள்ள வந்தது, ஒரு உண்மையான நிகழ்வு. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை ஒரு உண்மையான அபிஷேகம் நிறைந்த ஒரு சபையாய், வரங்கள் நிறைந்த ஒரு சபையாய், வல்லமை நிறைந்த ஒரு சபையாய், கிருபையின் சத்தியங்கள் நிறைந்த ஒரு சபையாய், அபிஷேகம் நிறைந்த ஒரு சபையாய், தேவனுடைய கனி நிறைந்த ஒரு சபையாய், மணி நிறைந்த ஒரு சபையாய். ஹல்லேலூயா. இப்படி உங்களை நீதிமான் ஆக்கிட்டு சும்மா விட மாட்டாராம். அப்படியே வாங்க, சங்கீதம் 92 ஒரு 3-4 நீதிமொழி வசனம், நீதிமானுடைய ஆசீர்வாத வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். சங்கீதம் 92:12. எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். இல்ல எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். நீதிமான் பரிசுத்தம் மட்டும் இல்ல, நீதிமான் என்ன செய்வாங்களாம்? எல்லாம் சொல்லுங்க, நீதிமானாகிய நான் எப்படி செழிப்பீங்க? ஹலோ, உங்க குடும்பம் எப்படி செழிக்கும்? அப்ப நீதிமான் ஆக்கிட்டு உங்களை விடல. ஹலோ, உங்களை நீதிமான ஆக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு வந்திருப்பா, நரகத்துக்கு தப்பி அப்படி சொல்லல. உன்னை நீதிமானாகிய நீங்கள் பனை மரத்தை போல செழித்து. அடுத்தது, லீபனோன்ல கேதுரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைசூர் சாண்டல்னு அர்த்தம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த மைசூர்ல இருக்கிற சந்தன மரம் எவ்வளவு ஃபேமஸோ அப்படி ஃபேமஸ் லீபனோன் உள்ள கேதுரு மரம். அந்த மாதிரி அந்த மரம் போல நீங்க என்ன செய்வீங்களா? எப்படி வளருவீங்க? கேதுரை போல. எல்லாரும் சொல்லுங்க, என்னை இல்லை. இப்பதான் இந்த செழிப்பு நேரம். உங்களுக்கு அனாயிண்டிங், இந்த கிவிங் பத்தி சொன்னோம், நீதிமான பத்தி சொன்னோம், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நீ பெற்றிருக்கிறீங்க. உங்க சபையில பலத்த கிரியை நடந்துச்சு. இப்போ ரிடீம் அந்த விடுதலையின் பயணத்தில் போனோம். இப்போ கடைசியா உங்களை நீதிமான் சொல்லிட்டு விடல தேவன். நீதிமான உங்களை தேவன் பனையை போல செழிக்க பண்ணுகிறார். ஆமென். அதனால இந்த சர்ச்சை செழிக்கும் மகனே, சர்ச்சை செழிக்கும், இந்த சபை செழிக்கும். ஏன்னா நீங்க தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். நீங்க பனையை போல செழிப்பீங்க. அது சத்தியம், அது சாத்தியம், அது நடக்கும். ஏன்னா அது உண்மையான வசனம். நீதிமொழிகள் 10:9-10 இதயத்துல விசுவாசிங்க, வாயில அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. நான் அப்படிதான் சொல்றேன். நான் பனையை போல செழிப்பேன். என் பிள்ளைகளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைங்க, எனக்கு 2 பசங்க, 11th படிக்காரு, 12th படிக்காரு. கரெக்டா வாரம் பார்த்தீங்களா? வா. இதெல்லாம் இந்த தீகிருஷ்ண பெருவிழா மட்டும் இல்லை, எங்கனாலும் இப்படியே பாருங்க. இவன் செழிப்பான். இவன் ஏன் செழிப்பான்? இவன் நீதிமானின் மகன். இவனும் நீதிமானா ஆகப்பட்டான். உங்க பாஸ்டர் என்ற மைக்கு தர பண்ணி சொன்னாங்க. எஸ்ஐகா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீட்டிங்ல எனக்கு ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் மகன் சொல்றதுனால ரட்சிப்பு வராது, இவனுக்கு ஒரு சந்திப்பு நிகழும். என் மகன் 2 பேருக்கு அப்படிதான் ப்ரேயர் பண்றேன். ஒரு நாள் ஜெபம் கூட பண்ண சொல்லியிருக்கேன்.
என் பையனோடு நீங்க இந்த சந்திப்பு நிகழ்த்துங்க ஆண்டவரே. ஒரு என்கவுண்டர் பண்ணுங்க, உனக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகும். பிள்ளைங்க, God bless you. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, என்னை நீதிமானா விட மாட்டார். சொல்லுங்க, என்னை நீதிமானாய் விட மாட்டார். நீதிமானாக என்னை பனையை போல செழிக்க செய்வார், லீபனோனில் உள்ள கேதுரை போல வளர செய்வார். இந்த சபையை வளர செய்வார். உங்களுக்கு புரியுதா? உங்க குடும்பத்தை வளர செய்வார், உங்க தொழிலை வளர செய்வார், உங்கள் வியாபாரத்தை வளர செய்வார். தளர செய்ய மாட்டார், தளர செய்ய மாட்டார். உங்கள் பிள்ளைகளை வளர செய்வார். உங்களுடைய பொருளாதாரத்தை வளர செய்வார், பரிசுத்தத்தை வளர செய்வார், நீதியின் செயல்களை வளர செய்வார். சமூக சேவை செய்வாங்க இந்த சர்ச்சு. இந்த சமுதாயத்துக்கு இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். நீங்க நிறைய பேருக்கு இந்த சர்ச்சு நன்மை செஞ்சா கலெக்டர் உங்களை ஹானர் பண்ணுவார். புரியுதா? இந்த சர்ச்சு இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ முன்னோர்கள் செய்தார்கள். ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாங்க, அனாதை ஆசிரமம் ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஹானரா இருக்காங்க. பெந்தகோஸ்து அதை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா நம்ம அப்படி இல்லை. நிறைய உயர்ந்த காரியங்களை செய்வீங்க தங்கச்சி, செய்வீங்க பாஸ்டர். அவருக்கு பேர் என்ன? தம்பி இமானுவே. தேவன் நம்மோடு. புரியுதா? சோ கர்த்தர் உங்களோடு இருக்கார். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா இருந்தே ஆகணும். இன்னும் 2 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இந்த வெளிப்பாடு மட்டும் நீங்க கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா, பாஸ்டர்ஸ், இந்த உலகத்துல வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுங்க, நான் செய்யற பிசினஸ்னால பணம் வரும்னு போட்டிருக்கா? நான் செய்யற வேலையினால பணம் வரும்னு போட்டிருக்கா? நான் செய்யற ஊழியத்தினால பணம் வரும்னு போட்டிருக்கா? எது உங்களுக்கு பணத்தை கொண்டு வருமா? யார் ஆசீர்வாதம்? இப்போ உங்களுக்கு கலாத்தியர் 3:13-14 படி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரதி சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு ரட்சித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வச்சிருக்காரு. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமே ஜூலை இங்க பாருங்க, ஆசீர்வாதமே உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஐஸ்வரியத்தை கொண்டு வந்துடும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு எதை கொண்டு வரும்? ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட். அதான் சொன்னேன், மனம் திரும்புங்கள்னா மெட்டனோயா, கிரீக்ல, ஹீப்ருல டெசுவா, ஆங்கிலத்தில் ரிப்பண்டன்ஸ். மத்தேயு 4:17 இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அப்படின்னா உங்க சிந்தனையை மாற்றுங்கள், அல்லது பிறரின் சிந்தனையை மாற்றுங்கள். அதுதான் மனம் திரும்புறதுக்கு அர்த்தம். இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் எதை கொண்டு வரும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருந்தா எதை கொண்டு வருமா? சரி, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, அப்ப ரெண்டையும் தேடணும். ராஜ்யத்தை மட்டும் தேடக்கூடாது, அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எவைகள்? உணவு, உடை, இருப்பிடம், அவைகள் என்ன செய்வாரா? கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹலோ, பைபிள்ல தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறவங்களுக்கு உணவு கூட கொடுப்பார், உடை கூட கொடுப்பார். Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க கண்ணு திறக்கப்பட்டோம். இங்க பாருங்க, ஊழியம் செய்யறதுனால காணிக்கை வரட்டும், சந்தோஷம். நீங்க வேலை செய்யறதுனால சம்பளம் வரட்டும், சந்தோஷம். உங்க தொழில்னால பணம் வரட்டும், சந்தோஷம். அதை வச்சு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க, அது இல்ல. என் மேல கர்த்தருடைய ஆசை இருக்கனால எனக்கு காணிக்க கூடினாலும் காணிக்க குறைஞ்சாலும், என் வியாபாரம் கூடினாலும் குறைஞ்சாலும், என் தொழில் கூடினாலும் குறைஞ்சாலும், என் வீட்டுக்கார வேலைக்கு போக முடிஞ்சாலும் முடியாட்டினாலும், அங்க சோம்பேறி இருக்கிறது இல்ல. சோம்பேறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சோம்பேறியா வேலைக்கு போனா சாப்பாடு கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். இது பைபிள், சிம்பிள். கிரேஸ், இதான் கிரேஸ், ரியல் கிரேஸ் மெசேஜ். நான் சொல்ல பைபிள். என்ன ஏன்டா ஏன் கோச்சுக்கிறீங்க? ஐயா வேலைக்கு போலன்னா சோறு சாப்பிடாங்க. பைபிள் சோம்பேறியை உற்சாகப்படுத்தல. ஆனா என் வீட்டையா வேலைக்கு போய் 500 ரூபா தான் தராரு, 1 லிட்டர் எண்ணெய் 350 ரூபா, இப்படி புலம்புறீங்களா? அதுக்கு செய்தி சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கார 500 ரூபா கொடுத்தாலும், உங்க வீட்டுக்கார 5000 ரூபா கொடுத்தாலும் அது மேல வைக்காதீங்க நம்பிக்கை. இந்த நீதிமொழி 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே என் ஐஸ்வரியத்தை தருன்னு சொல்லுங்க. பரலோகத்தின் பல சேனல்கள்
பரலோகத்தின் பல வழிகள் உங்களுக்கு திறக்கும். நான் இந்த வெளிப்பாடு என்னை மாத்திச்சு. எனக்கு காணிக்க மேல கண்ணு இல்ல, அப்படிலாம் இங்க வந்திருக்க முடியாது. காணிக்க மேல கண்ணு இல்ல, அவர் முன்னாடியே கூப்பிட்டாரு. நோ, அப்போஸ்தலன் தேவனால் அனுப்பப்பட்டு போகணும், அழைக்கப்பட்டு மட்டுமல்ல. இப்ப அப்பா போ சொன்னாங்க. மாநாடு நடத்தினா என்ன, மேநாடு நடத்தினா என்ன? நான் சூப்பரா கார்ல வந்தேன். வழக்கமா பெங்களூர் ஒசூர் ஊர்லயே வரும்போது, உங்க திருநெல்வேலியில இருந்து இப்படி வர, கரூர்ல இருந்து வரும்பொழுது இந்த ரைட் லெஃப்ட் திரும்பக்குள்ள ஒரு 3/4 மணி நேரம் அங்க நிறுத்திடுவான். எல்லா லாரியும் தள்ளி விட்டான். ஸோ கார் ஈஸியா வந்துருச்சு. லாரி ஃபுல்லா மாநாடுனால தள்ளி விட்டான், கார் ஈஸியா வந்துருச்சு. ஏன்னா முதல்ல ஜோமிட்டேன், ராஜா இயேசு மட்டும் இல்ல, ராஜா ரஃபேல் வருகிறார், ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு. எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரியுதா? நீ ஒரு ராஜா, நீ கூஜா இல்ல. வெளிப்பத்தில் 1:6 நான் அடிக்கடி சொல்ல, வீட்டுக்கு போகும்போது, இயேசு ராஜா மட்டும் இல்லப்பா, ரஃபேல் ராஜா வராரு. நீ முட்டாள் மாதிரி வாழக்கூடாதுங்க கிறிஸ்தவங்க. அதனால தான் நிறைய நல்லவங்களே வரமாட்டேக்கான். இது டீசென்ட் கூட்டமே இல்லை. நம்ம சபை அப்படி இல்லை. நம்ம சபை சர்ச்சு, ராஜா சர்ச்சு. ஏழைகளை மதிப்போம், எளியவங்களை அரவணைப்போம். ஆனால் ஏழ்மையிலே வாழ மாட்டோம். ஏழ்மையிலே வாழக்கூடாது. எளிமையா வாழு, ஏழ்மையா வாழாதீங்க. எல்லாம் இருந்து எளிமையா வாழ்றது நல்ல வாழ்க்கை. தரித்திரத்தில் வாழ்ற பேர் ஏழ்மை வாழ்க்கை. தரித்திரத்தை இயேசு சுமந்தார். ஏங்க, லூக்கா 4:18, ஏசாயா 61:2-3. பரிசுத்த ஆவியானவர் ஏன் அபிஷேகம் பண்றா தெரியுமா? முதல் வார்த்தையே நீங்க போய் பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம். முதல்ல இந்த தரித்திரன்னா ஐசோன்னு ஆக்குறதாங்க நற்செய்தி. ஏங்க, ஒரு கடன் வச்சனால ஒரு குடும்பமே தற்கொலை பண்றாங்களா இல்லையா? எல்லாம் சாதாரண நினைக்காங்க. பண கஷ்டத்தால் குடும்பம், எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஆசாரி குடும்பம், இந்த தங்காசாரி குடும்பம்லாம் 8 பேர் ஒரு வீட்டை தற்கொலை பண்ணிட்டாங்க. 8 பேர் எங்க வீட்டுல இருந்து கூட இருக்காது. நம்ம மனசுல வேதனைப்பட்ட அழுது, ஆண்டவரே ஹெல்ப் பண்ண முடியலையே. ஏதோ பண விஷயம்னா எல்லாம் தப்பா நினைக்கிறேன். தரித்திரத்தின் கொடுமையை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பண கஷ்டத்தின் கொடுமையை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வசதி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டீச்சர் மகனுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நல்லா 60,000 சம்பளம் வாங்கிட்டு பைக்கை வாங்கித்தாம்மா 1.5 லட்ச ரூபாய்க்கு. உனக்கு கஷ்டம் தெரியாது. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் பண கஷ்டம்னா என்ன. தரித்திர தேவனுடைய சுவிசேஷம் ஐஸ்வர்யவனாய் மாற்றுது. மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. வீட்டுக்காரர் 200 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா அழாதீங்க. இதோடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு இப்படி வரும். ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும்? எது கொண்டு வரும்? உங்க வீட்டு ஓனர் மட்டும், உங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாருங்க, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கை இது அப்படியே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தர் பெருக செய்வார். கர்த்தர் பெருக செய்வார். அதான் ஆசையா இருந்தது பார்த்து. வெரி குட். அதான் நல்லா தான் கொடுத்தேன். ஆவியில பார்த்தேன், ஆசையா இருக்காங்க. ஆசீர்வாதம். நீ கவலைப்படாதீங்க. புரியுதா ஜூலியட் அக்கா? புரியுதா பாப்பா? அக்கா புரியுதா? டைட்டஸ் ஜான் ஜான் ஜானாக்ஸ் மிஸ்ஸஸ் ஜானாக்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி வருதுல்ல, எதை தூக்கிட்டு வருதுண்ணா சரி. மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றவங்க தரித்திரத்தில் வாழ முடியாது. ஏன் கிறிஸ்தவங்க தரித்திரத்தில் வாழ்றாங்கன்னா, நடிப்பு. ஒன்றும் வேண்டாமே, இந்தியாவே தாருமே, யார் வேண்டும் நானும் இப்படியே பாடி பாடி அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. ஏக்கர் கணக்கில் வச்சிருக்காங்க. ஃபாதர் வெர்பன்ஸ் என்னன்னா, பரலோகமே சொந்தமே நீங்க பாட்டிய, பரலோகம்தான் என் பேச்சு. ஏக்கர் கணக்கில் இடம் வச்சிருக்கிய, நீங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க. தான் பேச்சுங்க, பரலோகம் தான் மூச்சுங்க, ஏக்கர் கணக்கு இடத்துல உட்காந்துருக்கீங்க, பில்டிங் சூப்பராக போட்டு. விசுவாசிகள் சொல்லிக் கொடுங்க ஐயா, அவரை தேடினா இதே மாதிரி ஆண்டு ஆசைப்பார். பொய் பாட்டு சும்மா எதுவும் வேண்டாமே கொண்டாட்டி ஓடிட்டா ஒரு பாஸ்டருக்கு. ஆமா, யார் வேண்டும் நாதா நீர் நட்டுமேன்னு பாடினாரு. இந்தியாவை தாரு பேர் ஒன்று வேண்டாமே. மனைவி பார்த்துட்டே திருப்பி சரி பண்ணி கொண்டு வந்திருக்கு. நான் சொல்றது விளையாட்டு இல்லை. உனக்கு கேட்டா புரியுது, இது மட்டும் உனக்கு புரியுது. விவரமான பிள்ளைய தான் பெற்றிருக்கிய.
நான் சொல்றது விளையாட்டு இல்லை, நான் சொல்றதுதான் சத்தியம். சாட்சிகள் உண்மையான ஒரு பாஸ்டர் இப்படியே பண்ணாரு, இந்தியாவை தருமே வேற ஒன்றும் வேண்டாமே. எல்லாம் விளையாட்டா பாடிதாயா விஷயத்துல, விளையாட்டு இல்லை விஷயத்துல. அனாயிட்டிங் உண்மையா இருக்கும் போது வாயை ஒழுங்கா வச்சு பேசுங்க. அப்படி நடந்து போயிரு. நான்லாம் அப்படி பாடலப்பா, என் மனைவி எனக்கு வேணும்பா, என் பிள்ளை எனக்கு வேணும்பா. ஆமேன். உங்களுக்குள்ள எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அதுதான் சுவிசேஷம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. பொய் சொல்லாதீங்க. அப்படின்னா ட்ரெஸ் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம்னு பாட்டு பாடுறீங்க. யார் வேண்டும் ஆண்டவரே, எது வேண்டும் ஆண்டவரே. இன்னொருத்தங்க, உலகம் மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாம். நானும் நீங்களும் மாயையா? லூசு சாலமோன் என்ன ஆயிட்டா, கடைசியா ஃபுல்லா 700 800 700 மறுமனையாட்டிகள். அவன் வாழ்க்கையா வாழ்ந்திருக்கான். அது இங்க வச்சிருங்க பாப்போம். என்னை விட்டுருவீங்களா? என் பொண்டாட்டி விட்டுருவாளா? மனுஷனா வாழ்ந்தான். கடைசியா பணம் வேற மாதிரி கொண்டு போயிட்டவன. அவன் வாழ்க்கையா வாழ்ந்தான். ஷாய் ஃபுல்லா விற்கிறவன் வேற. அப்படி இப்போ கடைசியா என்னாச்சு, பைத்தியம் முடிச்சிச்சு எல்லாம். நான் கேட்குறேன், எல்லாம் நல்லது என்று கண்டாருன்னு இயேசு சொல்றாரு. அவன் சொல்றான் மாயைங்க. என்னது உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? ஒருத்தன் பைபிள் இருக்கிற எல்லாமே சத்தியம் கிடையாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிஞ்சுக்கோ, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொல்லி கொடுத்து சொல்றாரு. எதுப்பா சத்தியம்? நான் தான் சத்தியம். புரியுதா? இங்க பாருங்க, இந்த யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்த வீட்டுல ஃபுல்லா இதான். கர்த்தருடைய சித்தம் பிரதர். உன் வீட்டுல நடந்தா மட்டும் அழு. கொல்லாதவனே, உன் வீட்டுல இப்படி நடந்தா நீ விடுவியா? நீ செய்தி கொடுத்துட்டு போற. எனக்கெல்லாம் கொதிக்குங்க. அவன் பிள்ளைய இழந்துட்டு இருக்கான். வீட்டுல போய் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்போ 2 துளி வேற. எல்லாம் தேவ சித்தம் பிரதர், எல்லாம் தேவ சித்தம். உன் வீட்டுல நடக்கணுமே, முடியுமாங்க? தாங்க முடியுமாங்க? பொய் சத்தியம். அவன் ஃபுல்லா ஆயிடுச்சு, அவனுக்கு எல்லாம் போச்சு ஏதோ. அப்போ பைபிள்ல நிறைய இருக்குது, எல்லாம் சத்தியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே எழுதி இருக்கிறதோ அதுதான் சத்தியம். அதனாலதான் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசன ஆகமங்களும் சங்கீதக்காரனும், உங்களுக்கு புரியுதா? என்னை மோசையின் ஆகமங்களும் என்னை குறித்தல்லவா எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசுன்னு ஒரு செய்தியை 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியான தந்தார் எனக்கு. அப்போலாம் யாருக்குன்னு தெரியும். இது ஓல்டு கவுண்ட்ல ஜீசஸா? ஜீசஸ் நேம்ல இல்ல, the Lord அப்படின்னு இருக்கிறார். ஆமென். முகமா மோசையோடு பேசினது தேவன் அல்ல. தேவன் இதுவரை ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அவரை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை. அவன் எப்படி மோசை கண்டது? யார்? வெரி குட், ஜீசஸ். புரியுதா? ஹல்லேலூயா. இங்க பாருங்கக்கா, முடிச்சிடலாம்க்கா. ஏன் பார்க்காதீங்கக்கா, பாஸ்டர் சொல்லி தான் கொடுத்தாங்க. சொல்லுங்க, புரியுதா? நீங்க சத்தியத்தெல்லாம் உள் வாங்கிக்கோங்க. இந்த பைபிள்ல எங்க இயேசு இருக்காருன்னு பாருங்க. சொல்லட்டுமா? தீர்க்கதரிசனத்து கூட குறைவுள்ளது, வேத வசனம் குறைவில்லாதது, என் வேதம் குறைவில்லாதது. ஆமென். இதுல இயேசுவை பாருங்க. காசை பத்தி கவலைப்படாதீங்க. சொல்றேன், ப்ராஸ்பரிட்டி. நான் பணத்தை தேடுற ஆள் இல்லை. பணம் இல்லாம ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் கிறிஸ்துவும் கஷ்டப்படுறதுனால நீதிமான் பணையை போல ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இதெல்லாம் கூட கொடுப்பா. அப்ப எப்படி நீங்க பண கஷ்டம்னு சொல்றீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நீங்க அதிகமா செலவு பண்றீங்களான்னு பாருங்க. தகுதிக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. உங்க பிள்ளைக்கு என்ன ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுமோ அங்க படிக்க வைங்க. பணம் வர 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 நல்ல ஸ்கூலுக்கு கொண்டு போங்க. முடியாத காலேஜில் போய் சேர்த்துட்டு ஐயா செவ் பண்ணிக்கோங்க. நீ காலேஜ் சேர்க்கும் போது என்கிட்ட கேட்டிருக்கணும். என் பிள்ளை அங்கதான் படிப்பான், பணம் இல்லை, நான் என்ன செய்ய? கோ கோ கோ. நீ கோல இருக்க, நீ கோ.
வருத்தமாக இருக்கு. பணமே இல்லாமல் அப்போலோ மாதிரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போய் சேர்த்துட்டு, பாஸ்டர் 2 லட்ச ரூபா பில்லு போட்டிருக்கான் பாஸ்டர், நான் என்ன செய்ய? மல்டி ஸ்பெஷாலிட்டி வார்டில் போய் சேர்க்க வேண்டியதானே. அங்கே சொன்னால் கோச்சுக்கிடுறாங்க. அது எப்படி பாஸ்டர் எங்களை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரியாது. நீ பொருளாதாரத்தில் வளரு, வளர வளர செலவு பண்ணு. நீ செலவுலாம் பண்ணிட்டு எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு அங்கே அக்கௌண்ட் முடியல, எனக்கு கடன் ஆயிடுச்சு. நோ, மணி மேனேஜ்மெண்ட் திறமை கத்த தருவாரா? பணத்தை கையாளும் மேலாண்மை இந்த சபைக்கு போதகருக்கும் விசுவாசிகள் உண்டாகும். சில பேர்ட்ட பணத்தை கொடுங்களேன், நேராக ஹோட்டல், இன்னும் கொஞ்சம் கூட பணத்தை கொடுங்களேன், நேராக துணி கடை, இன்னும் கொஞ்சம் கூட பணத்தை கொடுங்களேன், நேராக நகை கடை. புன்னகை மன்னனின் பொன்னகை கூடம். உங்களுக்கு தெரியாது, நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. இன்னும் சில பேர்ட்ட பணத்தை கொடுங்களேன், அமேசானை தடவிட்டே இருப்பாங்க. வேண்டாத பொருளுங்க. இந்த பயலுக்கு இப்படி ஒரு பொருள், இவனுக்கு இப்படி ஒரு பொருள், கெஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே கெஜெட்ஸ். நிறைய பாசஸை திருத்திருக்கேன். இந்த பாருங்க, இதெல்லாம் எதுக்கு இப்போ வாங்கினீங்க? இதுக்கு பொண்ணில் போடு, இல்லைன்னா மண்ணில் போடு. இப்போ இங்கே பார்த்துறாங்க, உதாரணம் சொன்னேன். நிறைய பேர் வீட்டுக்கு போனா இந்த சோப்பே விதவிதமா வச்சிருப்பாங்க. அது எதுக்கு? ஒரு சோப்பு வச்சு தானே குளிக்க முடியும். இங்கிட்டு போடுறக்கோ ஸ்ப்ரே, அங்கிட்டு போடுறக்கோ ஸ்ப்ரே, இங்கிட்டு போடுற பாடி ஸ்ப்ரே, துணி ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே இருக்குதே 20 ரூபா ஜவ்வாது தடவிக்கிடு. சும்மா போப்பா, இவெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே தரவன். மணி மேனேஜ்மெண்ட். மணி பணம் வந்தோட நேராக ஹோட்டலில் போய் திங்கக்கூடாது. பணம் வந்து நேராக எங்கே போயிடக்கூடாது? துணி கடைக்கு போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் நேராக அப்படி போகக்கூடாது. பணம் வந்தோடனே ஆண்டவர் இதை பெருக்க, இதை செலவழிக்க திறனை தாங்க. முதல்ல கத்தருக்குன்னு எடுத்து வைங்க, ஏழைக்குன்னு எடுத்து வைங்க. உங்களுக்கு புரியுதா? அடுத்தது மீதம் எடுத்து வைங்க. உங்களுக்கு புரியுதா? அடுத்தது எதை? மீதம் எடுத்து வைங்க, சேமிப்பு எடுத்து வைங்க. அதுக்கு பிறகு மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் பார்த்துருக்கேங்க. கதம்பம் சூப்பராக இருப்பாங்க. மெதுவாக சொல்லுவாங்க, நான் வீடு பிரதிஷ்டை வச்சிருக்கேன். ஆச்சு என்னாச்சு? பார்க்க வேஷ்டி சட்டை போட்டு பாம்போல வந்துட்டு வீடு இம்முட்டு பெருசாக கட்டிருக்க. அவர் ஞானி. எப்போ பார்த்தா டிப்டாப்பாக வரும், ஜிகு ஜிகு ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக கிரெடிட் கார்டு இழுக்கிற ஆள், கிரெடிட் கார்டு கடனாளி. அந்த என்னாச்சு? நீங்கள் நிறைய பேர் இந்த பாம்போல் இந்த வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்காங்களா? இவங்களாம் பெரிய ஆட்கள், இவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட் போடுறத விட இப்படி வந்திருக்காங்க பாருங்களா இந்த அண்ணாச்சி, இவங்கெல்லாம் நிறைய இருக்கும். பயப்படாதீங்கய்யா, பயப்படாதீங்க. இருக்குல்ல ஐயா, இருக்குயா. அவங்கெல்லாம் ஒரே ஒரு மாடு வச்சுருப்பாங்க, அப்படியே வளர்ப்பாங்க, அதில் பால் எடுப்பாங்க, இன்னும் அந்த பசு அப்படி பெருக்கும். அதை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்று டப்புன்னு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவாங்க. நம்ம பேண்ட் செட்டு இப்படி இப்படி ஒன்றும் இருக்காது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைக்காய் போட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு தாறு டப்புன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் எடுத்துருவாங்க. ஒன்றுமில்லாத அண்ணாச்சி ஐயா அப்படின்னு இருப்பாங்க. இதே பாரு தான் இந்த மீனவர்கள், அப்படி ஒன்று பார்க்க பாமாக இருப்பாங்க. கோர்ட்டில் போயிட்டு 12 லட்சம் பெரிய லெவலில் இருக்கு. வீடெலாம் பார்த்தா செமையாக இருக்கும். இந்த டிப்டாப் ஊழியக்காரன் விசுவாசி பார்ப்பேன், வீட்டுக்கு போனால் பாமாக இருக்கும். சொல்ல கண்கள் திறக்கப்படுது. இப்போதான் ரசித்து சத்தியத்தை கேட்குறீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, உலகத்துக்காக வாழாதீங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டு பணம் தராரு. இந்த பணத்தை சேமிங்க, பெருக்குங்க, தேவ ராஜ்யத்தில் விதைங்க. வரவை விட செலவை குறைங்க. செலவு வரவுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த உயர்த்த உங்களுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துங்க. பணம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக தராதரத்தை உயர்த்துங்க. உங்களுக்கு புரியுதா? வேஸ்ட்டாக எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் லிஸ்ட் எடுங்க. வேஸ்ட்டாக எதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணுறோம் லிஸ்ட் எடுங்க. அந்த செலவுலேருந்து வெளியே வாங்க. இந்த பையன் ஆட்டோவில் போகிறானே, இவனுக்கு 2000 ஆகுது. அப்போது ஒரு கார் வாங்கினா டியூ வாங்கினா சரி பாருங்கள், 3500 ரூபா ஆட்டோ கொடுக்காதீங்க. கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு, நீ பெருக முடியும். ஆமே, நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ பணம் மேலாண்மையை தேவன் உங்களுக்கு தருவார். மணி மேனேஜ்மெண்ட். ஆமே. அடுத்தது கடைசியா ஆங்கிரி மேனேஜ்மெண்ட், கோபத்தை கையாளும் திறன். சொல்லுங்க, கோபங்களை தேவன் கையாள உதவி செய்வார்.
இல்லை ஆண்டு சொல்கிறேன், அது பேசிட்டு முடி. ஏன்னா இந்த சர்ச்சில் பயங்கர கோபக்காரங்க இருக்கீங்க. இங்கே பாருங்க, அழகழகாக உட்காந்து சிரிக்கீங்க, அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு கோவம் தட்டு பறக்கும், சட்டாப்பு பறக்கும், பூரிக்கட்டை பறக்கும். நல்ல மனிதர்கள் இங்கே அபிஷேகத்தில் நிரம்பி ஒன்றும் அறியாத இந்த பச்சை குழந்தைய போல இல்லை. என்ற அவன் சொன்னார், இந்த இடத்துல நிறைய பேருக்கு கோவத்தை கையாள தெரிலப்பா, அது பேசு, ரொம்ப நல்லவங்க நல்லவங்க, பாவம் திடீர்னு எந்தியா கிழிச்சிட்டு நிற்குது. இல்லை, நீங்கள் தேவனுடைய அந்த உறவுலே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெளிப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கெல்லாம் உங்களை யாரும் நான் குற்றப்படுத்தலை, கிருபைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோவப்பட்டே இருந்தீங்கன்னா புருஷன் இருக்க மாட்டார் பாருங்க. நீங்கள் கிருபைன்னு சொல்லிட்டு ரொம்ப உங்கள் மனைவி போட்டு பாடாப்படுத்துனீங்கன்னா சீக்கிரம் போயிடும், இல்லைன்னா நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிடும். இல்லை, அது பிறகு நான் ஏசப்பாட்ட வந்தேன், ஏசப்பா அப்படி பண்ணிட்டாரே சாட்சி, இது சாட்சியா? இது பேர் இது புலம்பல். நிறைய பேர் சாட்சி சொல்லலாம் மயக்க பிடிச்சி புலம்புறாங்க. சாட்சினா என்னன்னா, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்பது சாட்சி. கர்த்தருக்கு சோதரம், என் பிள்ளைக்கு விழுந்துட்டான், நீங்களாம் ஜெபிச்சுக்கோ. இப்போ ஜெப குறிப்பு கேட்டோமா? நான் என்ன சொன்னேன், இந்த கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன். அதான் சொல்லுங்க, என் வீட்டில் கோவப்பட்டாலும் சொல்லுங்க, என்னாச்சு, பாவம் செய்யக்கூடாது. ஆங்கிலத்துக்குள்ள என் மனைவிட்ட பெருமைலாம் பார்க்காம, என் வீட்டுக்கார்ட்ட ஆங்காரம் பார்க்காம, சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க எல்லாரும், ஆங்காரம் பார்க்காம மன்னிப்பு கேட்பேன். பைபிள போட்டுறேன், எல்லாம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் என்ன செய்யட்டும்? கோபப்பட்டா என்ன செய்யாதீங்க. சரி, கோபப்படலாமா? தாயும் கோபத்தை படணும். சொல்லுங்க, கோபப்படுவது அன்பற்றது அல்ல. பாஸ்டர் இவ்வளவு நல்லா பேசுனீங்க. சொல்லுங்க, தேவன் சங்கீதம் 2 என்ன தெரியுமா? குமாரனுடைய கோபம் சீக்கிரம் பற்றி எரியும். பைபிள்ல தேவனுடைய கோபப்படுகிறார். சொல்லுங்க, கோபம் நன்றாக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போ நீங்க சரியான அளவு உங்க பிள்ளைகிட்ட கோவப்படலை அப்படின்னா அவன் தப்பா போயிடுவான். செய்யராசா, இந்த வாட்சை ஓடராசா, இந்த கீபோர்டை அடி ராசா, கரண்ட்டுக்குள்ள போய் கையை வை ராசா, நீ நல்ல ராசா அப்படின்னு சதவிட்டு இருக்க முடியும்? கோவப்படணும். நீ அப்படி போப்பா, எங்கனாலும் போ, எங்கனாலும் சுத்து, அப்படி இந்த பிள்ளைகளை விட முடியும்? எங்க போனேன் அதெல்லாம் நீ யாரு கேட்கறதுக்கு? நீங்க அன்புள்ள பாஸ்டரால அதெல்லாம் கிடையாது. கோபப்படணும். கோபம் நல்லது. இந்த கோபத்தை சரியாக கையாள வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற பல நல்ல குணங்களில் ஒன்று கோபம். நீ சரியான அளவு கோவப்படணும். உங்க மனைவி சரியான அளவு கோவப்படலை அப்படின்னா அவங்க வேற மாதிரி போன என்ன பண்ணுவீங்க? அவங்க அம்மா வீட்டிலே உட்காந்துடுவாங்க. ஒழுங்கா வாரியா இல்ல வேற முடிவு எடுக்க, ஒழுங்கா வந்துடுவாங்க. அன்பே, பிரியமே, ரூபவதியே, இதை பாடிட்டு இருப்பீங்க. 2 போடதான் செய்யணும். அதுக்கு அடிக்கக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா நீங்க அடிக்கக்கூடாது, கை நீட்டவே கூடாது. நோ, அதுக்கு பைபிள் எங்கேயுமே இடம் கொடுக்கல. மனைவியை அடிக்கிறவன் கோழை, அவன் காளை அல்ல, அவன் கோழை தான். கோழை தான் மனைவி அடிப்பான். நல்ல ஆம்பளை மனைவி அடிக்கவே மாட்டான். கோபம், அந்த கோபத்தை சரியா கிருபை கேளுங்க. நான் கோபப்பட்டா எங்க வீட்டுக்கார கொஞ்சம் நல்லா இருந்தா ஆண்டவரே. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் புதுசா இருக்குதா? உங்க கோபத்தை சரியா கையாளணும். பிள்ளைகிட்ட சரியான கோபம் காமிக்கலன்னா இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேக்கா, எப்போ பார்த்தாலும் மொபைல் தடவினே இருக்கிறேன்னு சொல்லுங்க, எப்படி பாஸ் ஆவா? வைக்கிறே இல்லையா மொபைல? சோறு கிடையாது. அப்படி கோவப்படணும். கிருபை நான் கோவப்பட மாட்டேன், அது பாட்டு வேற வழியில போயிடும். கோபம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியான அளவுல கோபம். வாய் மீறி பேசக்கூடாது, எல்லை மீறி கோவப்படக்கூடாது, அளவுக்கு மீறி பேசக்கூடாது. அளந்து கோவப்படணும், சரியாக கோவப்படணும். அந்த கோபத்தை கையாளக்கூடிய திறமையை தேவன் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க, அதனால நீதிமொழிகள் 10:3 சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமொழி 10:6 சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேல் எது தங்கும்? இதை மட்டும் கை வச்சு சொல்லுங்களேன். என் சிரஸ் மேல இதான் சிரஸ். இங்க அம்மா இது சிரஸ் இல்ல, இதான் சிரஸ். இந்த இருக்கலாம், இந்த கிரீடம் வைக்காங்கல்ல, இந்த கிரீடம் அப்படி வைக்க தம்பி, இந்த கிரீடம் அப்படி உன் மேல வைக்காங்களாமா, இதான் சிரஸ். உன் சிரஸ் மேல
உங்க என்ன தங்கம் இருக்குமா? உங்க மேல அப்படி பார்க்கும் பொழுது நீங்க நீதிமான். ஆசீர்வாதம் போகாதுயா, போகாது, தங்கியிருக்கும். ஐயா நீங்க நீதிமான், அதனால உங்க விவசாயம் செழிக்கும். எந்த பொறாம, எந்த வன்கண் என் குடும்பத்தை அழிக்க முடியாது, என் தொழிலை அழிக்க முடியாது, விவசாயத்தை அழிக்க முடியாது, என் பிள்ளையை அழிக்க முடியாது. யாரு கண்ணு வச்சாலும் சரி, நல்லா பார்த்துக்கோ, பொறாம பட்டுக்கோ, அது என்னை சேதப்படுத்தாது. பாவம் கண்ணு எரிஞ்சிடாம, வயிறு எரிஞ்சிடாம, உனக்கு அல்சர் வந்துடாமன்னு சொல்லுங்க. உங்க வீட்டை பார்த்து வயிறு எரியறவனுக்கு அல்சர் வந்துடக்கூடாது பிரேயர் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு தப்பு நடக்காது. நீங்க அப்படி நம்பாதீங்க. எவன் கண்ணு வச்சானா, காது வச்சானா, மூக்கு வச்சானே, மூக்கு இருக்கு வச்சுட்டு போறான், கண்ணு இருக்கு கண்ணு வச்சுட்டு போறான். உங்களுக்கு என்ன? இல்ல நான் சொல்றது விளையாட்டு இல்ல. நிறைய பேர் ரொம்ப நல்ல சத்தியம் கேட்கறாங்க. திட்டுக்காரி இங்கேயே பாக்குறா பாஸ்டர், ஏமா என்ன கொண்டு வந்தாலும் கையை பாக்குறா பாஸ்டர், துணிக்குள்ள வச்சு வடையை கொண்டு வந்தா கூட பாக்குறா பாஸ்டர், சேலைக்குள்ள வச்சு வடையை தீட்டு வந்தாலும் பாக்கா பாஸ்டர், என் பிள்ளைக்கு அதனால வயிறு சரியில்லை பாஸ்டர். நீங்க நம்பாதீங்க. ஒருத்தன் கண்ணு வச்சாலும் உங்க வீட்டுக்கு கேடு நடக்காது. ஏங்க நான் சொல்லட்டுமா, அவங்க பொறாமப்படுற அளவுக்கு தேவன் உங்களை வைக்கட்டுமே. அல்லேலூயா. லாபம் இல்லாத லாபான் சொன்னத, ஆவியின்படி தேவனை ஆராதிக்காத, யெகோவாவை அறியாத, லாபமில்லாத லாபான் சொன்னதை கேட்டு நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வசனம் சொன்னது, யெகோவாவை ஆராதித்தவன் அல்ல, அவன் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை, இஸ்ரவேலின் தேவனை அவன் ஆராதிக்கவே இல்லை. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான், என் சகோதரியே, என் சகோதரியே, என் சகோதரியே, என் சகோதரி, என் சகோதரி, என் தன் பாப்பாவே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயா. அத நம்ம டாடி செஞ்சாங்க. அப்போ உங்க பாஸ்டருடைய வாழ்த்து நடக்குமா நடக்காதா? நான் தேவனுடைய ஊழியக்காரனை அப்போஸ்தலனாய் நான் சொல்லுகிற வாழ்த்து இந்த சபைக்கு பலிக்குமா பலிக்காதா? லாபான் சொன்னதை அப்பா செஞ்சார், அந்த பிள்ளைக்காக செஞ்சார். உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக செய்வார், தம்பிக்காக செய்வார். பாஸ்டர் இமானுவேல் நீ லட்சங்களில் பெருவாய் அப்படி உங்களை பார்த்து சொல்லல. என் தங்கையே பாஸ்டர்மா நீ 1000த்துல பெருகுவன்னு சொல்லல. எவ்வளவு பெரிய லாபான், எவ்வளவு மூலக்காரன், ரசிக்கப்படாத எவ்வளவு மூலக்காரன் பாருங்களேன். டைரக்டா கோடியாய் பெருவாய் சகோதரி. எவ்வளவு அறிவாளி நீ. 1000 நீ எப்ப பார்த்தா உபாவம் 1:11 இருக்காங்க, பெரு 3 நாமமாயிரும். அந்த 3 ஒன்ன போடுங்க, எல்லாம் நம்ம கிறிஸ்தவம் தெரிஞ்சது. நீ போங்கப்பா, நீங்க வேற கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வாக்குத்தத்த 10 வாக்குது, நான் 34 வருஷம் வாக்குத்தத்த வாங்குறோம்ல. என்னத்த ஏசாயால ஒரு 10 வருஷம் எடுக்க போறேன், சலிச்சு போச்சு. அப்படி இல்லைங்க, டைரக்டா கோடிக்கு போயிட்டாரு பாருங்க. லாபம் இல்லாத அவன் பேரு லாபான். லாபம்னு ஒரு பேர் இருக்கு பத்தியா? இந்த லாபானுக்குள்ளே லாபம்னு ஒன்று இருக்கு பத்தியில. லாபமா யோசிக்கிறான் அவன். 1000ங்களில் பெருகுவாய் தங்கச்சி அப்படியே 1000 தான் பெரிய இருப்பான். அடுத்து லட்சம் சொல்லியிருக்கான். அவன் நேரம் எடுத்த எடுப்புல எங்க போயிட்டா பாருங்க. நீ கோடா, கோடின்னு சொல்லல, நீ கோடா அப்படின்னு என்ன அர்த்தம்? கோடிகளின் கோடி. ரிசீவ் பண்ணிட்டீங்களா? பிலீவ் பண்ணாதான் ரிசீவ் பண்ண முடியும். ரிசீவ்ங்காங்க. நல்லா இருப்பியாக்கா? இல்லை நான் கிண்டல் பண்ணல ஏக்கா. பைபிளை போட்டிருக்கு 1 தீமோத்தேயுல தாராளமா கொடுங்கன்னு. அக்கா கொடுக்காங்க, நான் ஏராளமா ஆசீர்வதிக்கேன். நான் நடிக்கல, மனசார உங்களை ஆசைக்கேன், நடிக்கவே இல்லை. சில பேர் காணிக்க வேண்டாம் பாஸ்டர் நான் போயிடுவேன், பாவமா இருக்கும், திருப்பி கொடுத்துட்டு போவேன். அன்பு போய் மகன்லாம் எங்க 2 பேருக்கு 5000 காணிக்க அனுப்புனாங்க நேற்று. மகன் நன்றின்னு ஒழுங்கா வாங்கிட்டாரு. ஒருத்தர் ஒய் இஸ் திஸ், இது எதுக்கு அப்படின்னு கேட்காரு. உனக்கு பிடிக்கலன்னா திரும்ப அனுப்பிடு. அனுப்ப மாட்டுக்காரு, எதுக்குன்னு கேட்காரு. ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏப்பா ஒரு ஊழியக்காரனுக்கு ரூபா அனுப்புனா எதுக்குன்னு நான் கேட்பாங்க. என்ன கேட்கணும்? தேங்க்ஸ் பாஸ்டர், அல்ல தேங்க்ஸ் பிரதர். இது ஆனால் உங்கள் பாஸ்டர் அப்படி இல்லை, தேங்க்யூ அப்பா, முடிஞ்சுது. 2 பேருக்கு நேற்று 5000 அனுப்புகிறேங்க. ஒருத்தர் எதுக்குன்னு கேட்குறாரு, விளக்கம் கொடுக்குறேன். காணிக்கை கொடுக்குறது கூட விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. சில பேர் அப்படி இருக்காங்க. நான் சொல்லுங்க புரியலையா? ஏராளமாக ஆண்டர் கொடுங்க, தாராளமாக வாங்குங்கக்கா. என் ஃபேமஸ் ஸ்லோகத்தில் 1, நான் ஏராளமாக கொடுப்பேன், தாராளமாக வாங்குவேன். நான் தாராளமாக கொடுப்பேன், நடிக்க மாட்டேன். இன்னைக்கு சாப்பாடு போட்டால்
உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நடிக்காது. போதுங்க சும்மா 2 பீஸ் இருந்தா கொடுங்கன்றேன். எனக்கு வேண்டானா வேண்டான்றேன். சும்மா போட்டுக்கிட்டு வேண்டாம். எவ்வளோ உனக்கு மட்டும் எலும்பு வராம சிக்கன் நல்லா துண்டா வந்து இவ்வளோ தட்டில் வச்சு பேசுவாங்க. நம்ம டீசெண்டான ராஜாக்கள், நம்ம அற்பமானவங்க கிடையாது. நீ பாருங்க, நீங்க காகங்களோட சண்டை போடுகிற அற்பமானவர்கள் அல்ல, கழுகுகளை போல உயர பறக்கும்படி கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலனடைந்து நீங்க உயர பறப்பீங்க. மகனே, உங்களை உபாகமம் 1:11 சொல்ல மாட்டேன், நீங்க லட்சாதிபதினு உங்களை சொல்ல மாட்டேன். டைரக்டா கோடியா ஜான் நாக்ஸ், ஜான் சாமுவேல், 2 ஐயாமாரு, தம்பி, அண்ணன், எங்க அக்கா, எங்க பிரதரு, எங்க அண்ணாச்சி, எங்க சகோதரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சகோதரி, அது தம்பி, அந்த பால், அந்த பாஸ்டர் இமானுவேல், அங்க இருக்கிற ஜெய்சன் அப்பா, அங்க இருக்கிற அவங்க அம்மா, பின்னாடி இருக்கிற அந்த ஐயா, அங்க இருக்கிற 2 சகோதரி, இங்க பேர் தெரியாத தேவனுக்கு தெரிஞ்ச பேர் உள்ள அன்பான அம்மாமார்களே, உங்களை பாதம் பணியாமல், நான் உங்க பாதம் பணியும், நான் பாதம் பணியாமல் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க டைரக்டா கோடியா பெருகுவீர்களாக. உங்கள் குடும்பம், உங்களுடைய சபை, உங்களுடைய தொழில், உங்க கிராமத்துல கோடீஸ்வரர்களாய் தேவனை மாற்றுவாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா செழித்திருப்பது போல நீங்க எல்லாவற்றிலும் செழித்து வளருவீர்களாக. எல்லாம் எழுதியிருப்போமா? God bless you. நீதிமானுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. Thank you Pastor. God bless you. Thank you. நீதிமானுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. ஆமென். உங்க கூடாரங்கள இரட்சிப்பினுடைய கெம்பீர சத்தம் கேட்கும். நன்றி ஐயா. God bless you. Hallelujah. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க பாருங்களேன், நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். பாருங்க, ஆண்டவர் பண்றாரு. நான் வசனத்தை தானே சொன்னேன் பாப்பா. என் கையில என்ன வருது? சொல்ல மாட்டுக்க. ஐஸ்வர்யம். கரெக்ட். நல்லா இருப்பீங்க. இப்பதான் பாஸ்டர் எழுப்புதலே வருது உங்க சபையில. நான் பசிக்கு முடிக்கலான்னு பார்க்கேன், எல்லாரும் கொண்டு வந்து அள்ளி தட்டுதாங்க. நல்லா இருப்பீங்க. இங்க பாருங்களேன், ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்றேன். ஆனா எது வருது? உங்களுக்கு அப்படிதான் வரும். அது நீதி. ஆனா நம்ம பண ஆசை. நல்லா இருப்பீங்கக்கா உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு பண ஆசை வராது. பணம் உங்க மேல ஆசையா இருக்கும். நல்லா இருப்பீங்க அம்மா. God bless you மா. சார் கவர்லாம் போட்டு இல்லை வா கனம் பண்ற பத்தியா? இது பாருங்களேன், பாஸ்டர் இமானுவேல் ஒரு பாஸ்டர் கொடுத்துட்டாங்க. பாஸ்டருக்கு அடுத்து ஒரு பாப்பா தான் என்ன செய்யுது, எல்லாருக்கும் அதுக்கு ஹானர் பண்றாங்க. பாருங்க, இதுல எவ்வளவு இருக்குன்னு இல்லை, உங்க இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, நீங்க எத்தனை 100 அது பார்க்க மாட்டார். இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இந்த சர்ச்சு பிராஸ்பர் ஆகும். வெறும் பணத்துல மட்டுமல்ல, நல்ல குணத்துல. சபை எல்லாரையும் நேசிக்கும். சபை எல்லாரையும் நேசிக்கிற சபையாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். வாங்க தங்கச்சி, உங்களுக்கு தான் கொடுக்க சொல்றேன். நீங்க தாராளமா வாங்குங்க, ஏராளமா. பிதாவே, இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியும். ஒரு சுத்தமான இருதயம். மனசார கூட யாருக்கும் சூது, கோல் சொல்றது, யாரையும் பத்த வைக்கிறது, பாஸ்டர்ட்ட இந்த மாதிரி கீழ்த்தரமான குணங்கள் இல்லாத தூய இருதயமுள்ள ஒரு பாஸ்டரமாவ சபைக்கு தந்ததுக்காய் நன்றி. இவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, இவங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க, இவங்களை தயவாய் காத்துக்கொள்ளுங்க. இதுல எவ்வளவு ரூபாய் இருக்குதோ அத்தனை கோடிகளாய் one day she will reach it. ஒரு நாள் அந்த இடத்தை அடைவாங்க. அன்னைக்கு இந்த 2024 ஜனவரி 21 மதியானம் 2:30 மணியை நினைச்சு பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க. இந்த சபை ஏகருக்கு தாயா இருப்பாங்க, ஏகருக்கு சகோதரியா இருப்பாங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு வாய் வழியா வழியட்டும். வாயை திறந்தாலே
கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும். கையில உங்க கிருபை வழியட்டும். தங்கச்சி, ஜான் ஆஸ்டின் ஒரு அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரர் இருந்து மரித்து போனார். அவருடைய மகன் பேர் ஜோயல் ஆஸ்டின். அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய சபைகளில் ஒன்று. அவரை பற்றி டிஜிஎஸ் தினகரன் ஐயா எழுதினார். தெரி மைஸ் அவர் எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த ஜான் ஆஸ்டின் என்கிற அந்த தேவ மனிதனுடைய கரங்களில் இருந்து கிருபை வழியும். கிருபை வழியும். உங்க வாயை திறந்தால் மட்டுமல்ல, உங்க கரங்களில் அதுக்கு தான் கரங்கள் இந்த காணிக்கை நான் விதைக்கிறேன். உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், தங்கச்சி, உங்க சர்ச்சில், உங்க சபை மக்களுடைய வாழ்க்கையில் இந்த கையால் யாரெல்லாம் நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்களோ அவங்க ப்ளஸ் ஆவாங்க, அவங்க மல்டிப்ளை ஆவாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ஞானத்தை தேவன் தருவாராக. உபாகமத்தில் 8வது அதிகாரத்தில் போட்டிருக்க வசனத்தின்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சபை பிள்ளைகளுக்கும் தருவாராக. நீங்கள் இன்று முதல் ரெபேக்காளை பார்த்து லாபான் சொன்னதையே அப்பா செய்வாங்கன்னா, நான் சொன்னதையும் உங்களை வாழ்த்தின எத்தனையோ தேவ மனிதர்கள் சொன்னதையும் அப்பா எப்படி செய்யாமல் இருப்பார்? நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. உங்களுடைய 2 மகன்களும் கர்த்தரின் கண்மணிகளாய் இருப்பார்களாக. கர்த்தரால் புகழப்படுகிற இடத்திலே நிற்பார்களாக. இந்த உலகத்தில் பொய்யான ஊழியக்காரனாக இல்லாமல் பவுல் எழுதுகிறாரே, அநேகர் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள், சிலர் தான் தேவனுக்குரியதை தேடுகிறார்கள். இந்த சிலர்ல அவங்க பசங்க 2 பேரும் இருப்பார்கள். அவங்க கர்த்தரை புகழுவார்கள். நீங்கள் சொந்த இடத்தை வாங்குவீர்கள், பூமியை சுதந்திரிப்பீர்கள். இதுக்கு கொடுக்கிற கையா நீங்க தாராளமா வாங்குங்க, ஏராளமா கொடுங்க. God bless you தங்கச்சி. பிதாவே, வந்திருக்கிற தேவ மனிதர்கள், வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள், சபையில் நிறைய பேரை நான் பார்க்குறேன். இதில் ஏறக்குறைய 30% பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வேறு பிரிக்க போகிறாங்க. இங்கே இருக்கிறதுல ஒரு 30% பேர் ஊழியத்தை செய்ய போகிறாங்க. ஆவியானவர் அளவில்லாமல் பொழிய போகிறீங்க. ஆவியானவர் அளவில்லாமல் பொழிய போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இங்கே இருக்கிறதுல 30% பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக புறப்படுவீங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பிதாவே, இவ்வளவு நேரம் செய்த ஊழியத்தை அவர்களை அன்பாக கொண்டு வந்து இந்த இடத்தை நிரப்புனீங்களே, வாழ்க்கையை நீங்க நிரப்பிட்டு இருக்கீங்க. மகன் சொன்னது போல அர்ப்பணிப்பு வேணும் ஆண்டவரே. நீ கிருபை கிருபன் பேசுறவங்க அதை விட்டுட்டாங்க. பைபிளை ஃபுல்லா ஒப்புக்கொடு. தேங்க்யூ லார்ட். ரோமர் 12:1. ஆண்டவரே, ரோமர் 6, எங்களை நீதியின் ஆயுதங்களாக எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமான நீதியின் ஆயுதங்களாக. எல்லாரும் சொல்வீங்களா? என்னுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீதியின் ஆயுதங்களாய் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு என்று கொடுக்கிறோம். மகன்டா தான் நேற்று சொல்லியிருக்கேன். என்ன நான் இன்னைக்கு காரில் போகும்போது சேலத்துலையும் சொல்லுவேன், the church, fullness of God, fullness of Christ, fullness of Holy Ghost. தேவனுடைய இருதயத்தை அறிந்து என்னுடைய இதயங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க இருப்பாங்க. சுய விருப்பத்துக்கும் சுய சித்தங்களுக்கும் விலகி தேவ சத்தம் கேட்கிற ஊழியர்களாக இவங்க இருப்பாங்க. உண்மையான ஊழியர் இந்த பூமியில கம்மி தான். ஒரு ஊழியக்காரன் அவங்க பாஸ்டர் இருக்கட்டும், பாஸ்டமா இருக்கட்டும், இங்க வந்திருக்கிற ஊழியர்கள் இருக்கட்டும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடினது போல உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் வாக்கியம் தாரும். நான் அடிக்கடி அதை பாடி முடிப்பேன், அதே இங்கேயும் பாடி முடிக்கிறேன். உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசுராஜா, உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும்.
உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உடல் எல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் ஒப்பு கொடுங்க. இயேசு ராஜா, உன் இதய துடிப்பு அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா, உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உன் ஏக்கமெல்லாம் பிதாவே, இந்த சபையில உங்க இதய துடிப்பை அறிந்து உங்க ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் கட்சி கொள்கை பிடிப்புன்னு கதறாங்க. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் தம் குமாரனை ஒப்பு கொடுத்தவரை ஆராதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில சத்தியத்தின் மேல் ஒரு பிடிப்பை தாரோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை நீர் காத்துக்கொள்வீர். இந்த சபையில் இருக்கிற யாரும் வழுகி போகிற இருதயமுள்ள இல்லாமல் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனிலே புதுப்பியும். இந்த சர்ச்சை பூரண அழகுள்ள பூரண வடிவுள்ள மனவாட்டி சபையாய், என் பிரியமையின் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்படி ஒரு சர்ச்சை அது மாறட்டும். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கிருபை வரமோ பரிசுத்தமாகுதலை கொடுக்கும் வரம். இந்த சபை எல்லாருடைய சபை. இந்த சர்ச்சில் ஒன்று கூட குறையாது. இந்த சர்ச்சில் இருக்க சாப்பிட போறாங்க, அது கர்த்தருடைய பந்தியா நினைச்சு சாப்பிடட்டும். ஒருத்தர் இடிச்சு தள்ளாம, ஒருத்தர் தட்டி விடாம, அன்போட பரிமாறி பாசத்தோட சாப்பிடட்டும். நீங்க பாப்பீங்க. காணிக்கை எடுக்கல, நான் காணிக்கைக்காக ஜெபம் பண்றேன். தயவுசெய்து உங்க காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கட்டாயம் போட வேண்டாம். தயவுசெய்து நீங்க கட்டாயம் போட வேண்டாம். கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய், கர்த்தருக்கென்று கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, விளையாட்டு அல்ல, கட்டாயம் அல்ல. உங்கள்கிட்ட இல்லைன்னா யாரும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாங்க. ஏமா யார்கிட்ட இல்லைன்னா போய் பையன் நீட்டாத, கையில் வச்சுருந்தா சர்ச்சை, கை நீட்டுற சர்ச்சையே கிடையாது. ஓகே, நீ ராஜா. ஓகே ஆண்டவரே, நீங்கள் கட்டாயமாய் அல்ல, யாருக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் வேணுமோ பெருக விதைத்து பெருக இருக்கட்டும், பெருக விதைத்து பெருக இருக்கட்டும். கட்டாயமாக இங்கே யாரும் காணிக்க போட வேண்டாம் ஆண்டவரே. நான் உற்சாகமாக கொடுக்கும்போது என் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறான்னு வசனத்தை நம்பி அவங்க போடுற ஒவ்வொரு விதையும் பெரிய அறுவடையை கொடுங்கப்பா. விதைக்கிற எல்லாருக்கும் அறுவடையை கொடுங்கப்பா. விதைக்கணும்னு விரும்புகிறேன், என்கிட்ட பணம் இல்லையேன்னு வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு விதைக்கிறவனுக்கு விதையும் ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் நீ. யாருக்கெல்லாம் விதைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் விதையை கொடுத்து கொண்டு வருவீங்க. இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க நிறைய செய்யும்படி அவங்கள ஆசீர்வதிப்பீங்க. நிறைய பேருக்கு மனம் இருக்கிறது, என்ற பணம் இல்லையேன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறதுல சிறந்ததை கொடுக்கட்டும். அவங்க வீட்டில் உள்ளதை சிறந்ததை கொடுக்கட்டும். அவங்க பிளெஸ்ஸிங்காக அவங்க கொடுக்குறாங்க, பாஸ்டர் சாப்பாட்டுக்காக கொடுக்கல. கர்த்தர் அழைத்த ஊழியனை ராஜாவை போல நடத்துவீர். அவங்க மேலே அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே இங்கே எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே.